ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? வணக்கம் பிரகாஷ் அண்ணா, வாழ்க வளமுடன். அண்ணா, அப்படிலாம் இருக்கீங்க. ஃபேமஸ் ஃபேமஸ் லீடர் நீங்களா? லியோ ஒரு வாரமா ஆளக்க நம்ம எங்க போனோம்? வெல்கம் பேக். அதான் பிரகாஷ் ப்ரோ பார்த்திபனா வளர்ந்துட்டு மறுபடியும் லியோ வந்திருக்காரு. ஓகே, சரி. அப்டேட் சொல்ற ஒரு ஆளக்கடை இன்னைக்கு உடம்பு சொல்லி என்னன்னு தெரியலையே, கேட்காம விட்டேன். சரி, ரைட்டு, நம்ம ஆரம்பிப்போம். என்ன அப்டேட் வந்துச்சுங்கிறது இது ஒரு மாதிரி ஆரம்பிப்போம். ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்காருல்ல அப்ப ஜாலியா தான் இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, கீழ பாம் பட டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் நீங்க, அது அவர் ஐடியான்னு. அவர்தான். ஓகே, பேர் கொடுத்துருக்கேன். அப்போ வந்தாருன்னா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே பார்த்துருவோம். அப்புறம் இன்னைக்கு வந்து அப்டேட்டுங்கிறது என்னன்னா, சக்தி திருமகன் படத்துல இருந்து இந்த படை போதுமா அப்படிங்கிற சாங் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து 18ஆம் தேதி, அதாவது வர வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட்லி கடை படத்துல இருந்து அடுத்த சாங் என் பாட்டன் சாமி வரும் அப்படிங்கிற பாட்டு நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேடுவன் அப்படிங்கிற ஒரு புது வெப் சீரிஸ் வந்து ஜி5ல அக்டோபர் 10 ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு டீசர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அந்த கண்ணா ரவி அவர் தான் நடிக்கிறாரு. அப்புறம் அருண் விஜயோட ரெட்டத்தலை அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு ஃபுல் சாங் வந்து 19ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. மான்கராத்தே படம் எடுத்தார்ல அந்த கிறிஸ் தான், திருக்குமரன் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சித்து இலானி ஹீரோயின். அப்புறம் வந்து முக்கியமான அப்டேட்னு பார்த்தா மாரி செல்வராஜோட பைசன் துருவிக்ரம் நடிக்கிற படம். அந்த பைசன் படத்துல இருந்து ரெக்க அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் குமார சம்பவம் அப்படிங்கிற படத்துல இருந்து மேக்கிங் வீடியோ விட்டுருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கெல்லாம் இந்த கிஸ்ஸு, படையாண்ட மாவீரா, சக்தி திருமகன், அப்புறம் இன்னொரு படம் என்ன தண்டகாரன், இவங்களுக்குலாம் வந்து கவுண்ட் டவுன் போஸ்டர் விட்டுருந்தாங்க. நாளைக்கு விஜய் ஆண்டனி நடிக்கிற சக்தி திருமகன் படத்துடைய ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காலைல 11 மணிக்கு 3 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாகவே ஒரு ஸ்னீக் பிக் பூராவே மொதல் 5 நிமிஷம் இல்லை மொதல் 7 நிமிஷம் அப்படி விட்டுருவார் முழுசா. அதே ஸ்டைலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது காந்தாரா படத்துடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி செங்கல்பட்டு திங்க் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கார்டு ரிலீஸ் பண்ணாங்களா அவங்க. கோயம்புத்தூர் ஏரியா எம் மூவிஸு, மதுரை டிடி ஏரியா சேலம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கே செந்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, டிகே இதெல்லாம் வந்து எக்ஸ்பிக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா, தமிழ்நாடு ரைட்ஸில் நிறையா குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சித்தார்த் வந்து ஹாலிவுட் சீரீஸில் நடிக்கிறாரா, வெப் சீரீஸில். நம்ம போட்டிருந்தாங்க. சரி, ரைட், ஓகே, அது நம்ம வாயில் வரல. அது வேற இதுக்கு தெரியல, விட்டுருங்க. நெட்ஃப்ளிக்ஸு வார்னர் பிரஸ் ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க சித்தார்த். ஆமாம், அது டைட்டில் கூட கரெக்டாக வாயில் நுழையில, அதை விட்டுருங்க. அப்புறம் அது ஏதோ ஒன்று அதுக்கு இடத்துல அதான் எர்த்துன்னு வரும், நமக்கு எர்த்து வந்தால் போதும், அவ்வளோதான். அடுத்தது வந்து மோகன்லாலுடைய ரிஷாபா அந்த படத்துடைய டீசர் வந்து 18ஆம் தேதி, அதாவது வர வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு புது போஸ்டரோட. பராசக்தி டைட்டில் பற்றி விஜய் ஆண்டனி இந்த ரீசன்ட் பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு. ரங்கராஜ் பாண்டே கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு டீட்டெயிலாக. ஏன்னா அவர் ஏன் பராசக்தின்னு வச்சாரு, ஏன் ஆசைப்பட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் அது திரும்ப பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருக்கிறாங்க. கவின் நடித்த கிஸ் படத்துடைய ஃபுல் ஆடியோ ஜூக் பாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வேற என்ன, ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அவ்வளோதான் நோட் பண்ணேன், அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. அட்டகாசம் ரீலீஸ் ப்ரோ? ஆமா, நேற்று குஷி ரீலீஸ் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அட்டகாசம் ரீலீஸை மிஸ் பண்ணிட்டேன். குஷி வந்து செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா, 25. இப்போ அக்டோபர் 31 தீபாவளி முடிஞ்சு 10 நாள் கழிச்சு அட்டகாசம் ரீலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பரணி வந்துட்டு பரணி உடம்பு சரியாயிடுச்சா? இல்ல கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. ஓகே, என்ன சொன்னீங்க விஷால்? என்னது ரிஷாபா? இல்லண்ணா, இந்த ரிஷாபா டிராப்னு நினைச்சேன். என்ன போஸ்டர் வந்துருச்சு, சாம்சிஎஸ் மியூசிக், ஒன்னும் புரியல. படம் முடிஞ்சிருச்சா ஷூட்டிங்? அது ஃபுல்லா ப்ராப்பரா கார்பரேட் ஒர்க் மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது டோட்டலாவே ஷெட்யூல், இந்த ஷெட்யூல் இப்பன்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லா நடிகர்கள்ட்டையும் கால் ஷீட் வாங்கி
ப்ராப்பரா மலையாளத்துல இருந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஷூட்டிங், அதாவது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் ஸ்டைல் ஷூட்டிங் பண்ண படம்னு சொல்லலாம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் காலையில இருந்து அது விஸ்வாம்பரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில கமல் சொன்னதுக்கு அப்புறம் அதுதாங்க தான் அது வேற அந்த படமே 2 படம் தெரிஞ்சு. பேரும் டவுட் ஆயிடுதுங்க அடிக்கடி. சுகுமார் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். தண்டக்காரண்யம் எப்படி இருந்தது கூறுங்கள். சண்டைக்காரன் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. அது நான் தான் போட்டிருப்பேன்ல, கடைசியா வெர்டிக்ல பார்த்தேன் பார்த்தேன். பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல அதான் நிறைய பேர் விடுதலை 1 or 2 உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அதுதான் அது சொல்லிக்கிறேன். கம்பைன்டு கம்பைண்டா என்னென்ன சொல்ற? கம்பைண்டுனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். சரி நான் விட்டுறேன். ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டானாக்காரன் மாதிரி இருக்கும், அந்த டானாக்காரன் ஸ்டைல்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு விடுதலையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கலந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர்ண்ணே சூப்பர். இது அந்த மாதிரி டைப் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். விடுதலை 2 நிறைய பேருக்கு, சில பேருக்கு நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். இது ட்ரூ ஸ்டோரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, கமர்ஷியல் எதுவுமே படத்துல ஜீரோ கமர்ஷியல் எலிமெண்ட் எதுவுமே இருக்காது. கமர்ஷியலுக்குன்னு எதுவுமே வந்து அவங்க ஒரு காமெடியோ ஒரு இந்த சீன் எதுவுமே வைக்கல. ஃபுல்லாவே ஒரு ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதனால வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்டான, எனக்கு அந்த ட்ரூ ஸ்டோரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்ற ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும். எனக்கு ஒரு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் வந்து ட்ரெய்லர் கூட அந்த படத்துல பார்க்கல. நான் அப்படியே பிளாங்கா தான் போய் உக்காந்தேன். எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது பார்க்கும்போது. கேக்குதா? கேக்குதுண்ணா. கலையரசனோட கேரியர் பெஸ்ட் இந்த படம். ஏன்னா ரொம்ப கேரியர் பெஸ்ட்னா கண்டிப்பா சொல்லலாம். எனக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படின்லாம் சொல்லல. கலையரசன், ஷபீர் இருக்கார்ல, டான்சிங் ரோஸ், இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த அந்த படம் ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மிலிட்ரி அந்த பரேட்லாம் வந்து எடுப்பாங்களா, அந்த பரேட் அந்த ட்ரைனிங்லாம் ட்ரில் எல்லாம் எடுப்பாங்களா, அது ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்கா ரொம்ப வந்து இது பண்ணி அதை அந்த சீன்ஸ்லாம் உள்ள எவ்வளவு இது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது படமா பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம். ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கும் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. ஹீரோ கலையரசனா தினேஷா, ஒரு வரியில சொல்லுங்க. ஒரு வரியில சொல்லணும்னா கலையரசன். தினேஷுக்கு இதுல என்ன வேலை? தினேஷ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா தான் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் படம் தண்டக்காரன் அனௌன்ஸ் பண்ணும்போது கலையரசன் அண்ட் தினேஷ்னு போட்டிருந்தாங்க. இப்போ ரீசன்ட் போஸ்டர்ல தினேஷ் அண்ட் கலையரசன் மாத்திட்டாங்க. அதுக்கு சொன்னா அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல, நான் இது அதியனுக்காக பண்ணேன், குண்டு படத்துக்காக தான் அதை நான் பண்ணேன், சப்போர்ட்டிங் அவர் தான் ஹீரோன்னு சொன்னார். கலையரசன் தான் மெயின் ஹீரோ, நான் இதுல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கலையரசன் தான் ஹீரோ. கலையரசன் தான் படத்தோட மெயின் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது கலையரசன் தான். இவர் சப்போர்ட்டிங் ரோல். ஆனா நல்ல ரோல் தான். தினேஷ்க்குமே நல்ல ரோல், சூப்பரா. நான் ஒரு கொஞ்சம் சீன்ல வந்தாலுமே நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க அவருக்குமே. ஓகே அண்ணா, கிஸ் ஏதாவது போடுறாங்களான்னு முன்னாடியே பாத்துருக்கீங்களா? கிஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த மென்ஷன் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. ரஞ்சித்தோட வழக்கமா அவர் ஒரு ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன்லயும் சரி, அவரோட டைரக்ஷன்லயும் சரி, ஒரு விஷயத்த வந்து அவரு வழக்கமா சொல்லுவாரு. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்துல சொல்லல. அதனால வந்து எனக்கு ஆச்சு. அவர் பேசுறது கரெக்டா கேக்குதா உங்களுக்குலாம்? பிரகாஷ் ரோஸ் என்ன பிரேக் ஆகுது. இப்ப பிரேக் ஆகுதானே? நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகுதுண்ணா. இல்ல ஒரு நிமிஷம். இப்போ சொல்லுங்கண்ணா. இல்ல ரஞ்சித் வழக்கமா வந்து அவர் படத்துல வந்துட்டு காஸ்ட் பாலிடிக்ஸ் அது இல்ல, அந்த விஷயத்தை வந்துட்டு கொண்டு வருவாரு. அந்த விஷயம் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இல்ல. அந்த ஒரு எனக்கு அது வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தா எனக்குமே வந்து செட் ஆகாது. அது இல்லாதனால எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதான் உங்களுக்கு படத்தோட டைட்டில் இதுல தெரியுமே, இது வந்து கண்ட்ரியோட இதுவா, ஒரு தேச இது.
பிரகாஷ் ப்ரோ அது உண்மைதானா? இல்ல தேசனுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல பல்தான் அது இல்ல. அவர் பிரகாஷ் ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அது உண்மைதானான்னு கேட்டேன். எது என்ன போட்டிருக்காரு? நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து குட் பேட் அக்லியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. அவர் இப்ப 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 இந்த கேஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு காரணமே அது அதை சொல்லிதானே கண்டினியூ ஆயிருக்கு. இல்ல அதான் அது ஒண்ணு. அது வந்து நோட்டீஸ் வந்ததுனால அந்த படத்தை அப்படியே நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒண்ணு அந்த சீன்ஸ்க்குலாம் வேற ஆல்டர்னேட்டிவ் சாங்ஸ் இல்லை ஆல்டர்னேட்டிவ் மியூசிக் வச்சதுக்கப்புறம் தான் திரும்ப ஆட் பண்ண முடியும். அதுக்காக தற்காலிகமா நீக்கம் பண்ணிருக்காங்க. நீங்க அது மாதிரி யூஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த அன்னபூர்ணிக்கு அந்த பண்ணாங்களே படத்துல அந்த மாதிரி தான் ப்ரோ. மேஜரான அன்னபூர்ணின்னு ஒரு படம் அன்னபூரணி பண்ணது ப்ராட்டஸ்ட் பண்ணி அன்னபூரணி அது வேற ஒரு பஞ்சாயத்துல கான்ட்ரவர்சியில் வந்தது. இது வந்து உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ், அதாவது அப்ரூவ் ஆயிருக்குல்ல கோர்ட்ல. அவங்க அவங்க இளையராஜா சைடு அந்த பாடல்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ தேட்டர்ல இனிமேல் படம் போனுச்சுன்னா தேட்டர்ல அதை யூஸ் பண்ண முடியாது. அதுமாதிரி தேட்டர்ல ஓடி முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது தேவைப்படாது. ஆனா நீங்க சேட்டலைட்லயோ அதனால டிஜிட்டல்லயோ போடும்போது அந்த சாங்ஸை திரும்ப நீங்க ரீயூஸ் பண்ண முடியாது. அப்போ ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அதுக்கு நீங்க வந்து ஜெயிச்சிருக்கணும் கேஸ்ல, இல்லைன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழிங்கிறது வேற சாங்ஸ் தான் அங்கே போட்டணும், இல்லை வேற மியூசிக் போடணும். அது வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. தூக்கிட்டு அடுத்தது வந்து அதை ரெடி பண்ணா போடுவாங்க. சரி சும்மா எந்தெந்த ப்ரோ, நீங்க இடத்துல பேசுறது எங்க வெளியே வரும்? இருந்து பேசுறீங்களா? அது நிறைய இடத்துல வருங்க, ஒன்றும் இல்லை. இல்ல ஓப்பனிங்லேயே சகலகலாவில் ஒரு சாங் வரும். அது கரெக்ட். இவரு பாம் படம் டைரக்டர் வந்திருந்தாரு பிரகாஷ் ப்ரோ, அவருக்கு இன்வைட் கொடுத்தீங்களா? இன்வைட் கொடுத்தேன், அவர் மேலே வரல. அவர் கேட்கறதுக்கு வந்திருப்பார் போல இருக்கு. நம்ம லிஸ்னிங் உள்ளவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சில பேர் வந்து கேட்கறதுக்கு வருவாங்க. நம்ம வந்து ஒருத்தர் அன்னைக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு 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 மூணு தடவை நடந்திருக்குது. அதனால அடுத்த வாட்டி ஒரு தடவை சொன்னேன், யாராவது ஒருத்தவங்க மேலே வந்தாங்கன்னா அவங்களா அது வர வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னன்னா வந்து ரெண்டு மூணு தடவை என்ன நடந்துச்சுன்னா, இவர் வந்திருக்கிறாரு கொஞ்சம் மேலே தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓடி போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அவங்களாம் லிசனிங் பண்ண மட்டும்தான் வராங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்க வராங்க. நம்ம வந்து அவங்கள பேச கூப்பிட்டு அவங்க ஓட வச்சிடக்கூடாதுல்ல. அதனால அவங்களா இப்போ நம்ம இப்போ ஒரு தடவை இன்வைட் பண்றோம், சைலண்டா வந்தாங்கன்னா வரட்டும் மேலே, இல்லைன்னா விட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஜாலியாக கேட்டு போகட்டும். ஓகே ஓகே ஓகே. வேற உங்களுக்கு வந்து கீக்கிற ட்ரெயிலர் வந்தால் தான் பரபரப்பாக இருக்குமா? இன்னும் ரெண்டு ரெண்டு படம் இருக்கு பிரகாஷ் ப்ரோ இந்த வாரத்துல. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் பேசுறேன், நம்ம சக்தி திரும்பவும் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். இல்ல சக்தி திருமகன் ஓகே ப்ரோ, எனக்கு புரியுது. நீங்க வந்து அந்த படத்தை வந்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு அந்த ஸ்னீக் பீக்கும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 3 minutes விஜய் ஆண்டனியோட வழக்கமான ஸ்டைலு. இந்த நீங்க சக்தி திருமகன் இல்லாம நீங்க செகண்ட் கிஸ் சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? அது ரெண்டு தான் பார்க்குற ஐடியாவில் இருக்குன்னு சண்டைக்காரனே ரிப்போர்ட் வரட்டோன்னே இப்போ ரிப்போர்ட் சொல்லிட்டீங்க. சனிக்கிழமை போவோம். மொத்தம் 3 படம். அந்த இன்னொரு ஒரு படம் இருக்கு, அதை யாருன்னா பாக்குறீங்களா? பரணி நீங்களே பார்க்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி பரணியை பார்க்கலாம்? பரணிக்கு வேற ஏற்கனவே உடம்பு சரியில்லையா? இனிமேல் உடம்பு சரியில்லாம போகணும்னு நினைக்கிறீங்களா? அவர் வேற என்ன பேசுறாருன்னு தெரியல. வேற பரணி என்ன ஆச்சு? பரணி உடம்புக்கு இப்போ தேவலாமா எப்படி? பரணி ப்ரோ அந்த படம் பாப்பாரு ப்ரோ. குமாரண்ணா கண்டிப்பா பாப்பாரு பரணி ப்ரோ. அதுல என்னங்க சமுத்திரக்கனிலா இருக்காரு? ஆமா ஆமா, ஏதோ ஒரு இது எலிவேஷனா போட்டு அது தள்ளுறாரு. ஆக்சுவலா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியாமே. ஆமா சொல்லிடுவாங்க. இப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு கவுண்டம்பாளையன்னு ஒரு எடுத்தாரு. சுகுமார் ப்ரோ, பரணி ரெக்வஸ்ட் திரும்ப காமிக்குதா? வந்துருச்சு. மேலே வாங்க பரணி. கோவஸ்ட் வந்தால் நீங்கள் தூக்கிடுறீங்கன்னு நினைக்கிறேன், பேச முடியல. இப்போ பேசுங்க. கேக்குது கேக்குது, சொல்லுங்கய்யா.
இல்ல அந்த படத்தை பத்தி நான் பேச மாட்டேன்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ அது படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு போட்டோ இல்லை. இமெயில் என்ன தலைவா நிஜம் விஜய் ப்ரோ பேசுற மாதிரி தான் பேசுறீங்க. ஐயோ, உமர் பாய் அப்படி இருக்கு வாய்ஸ். என்னாச்சு? சரி விடுங்க விடுங்க, சரியாயிடும். அதே மாதிரி இந்த இந்த ஏங்க ரிலீஜஸ்ல வந்து ஏங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க தலைவா, இல்ல இல்ல நீங்க இல்ல ஃப்ரீயா விடுங்க. மிராஜ் எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு. ஷோ டைம் செட் ஆச்சுன்னா அது பார்க்கலான்னு இருக்கேன். மற்ற 3 படங்களும் பார்ப்பேன். மொத்தம் 4 படம் பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு. சூப்பர் சூப்பர். அந்த படத்துக்கு என்ன ப்ரோ கிளைமேக்ஸ் ஏதோ பயங்கரமா இருக்கும்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். பாத்தீங்களா? ஜீத்து தானே, ஜீத்து. மிராஜுக்கு இல்ல 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 மிராஜுக்கு இல்ல 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 நான் படம் பார்க்குற வரைக்கும் அதெல்லாம் எதுவும் நம்ப மாட்டேன். அவர் வந்து சில டைம் வந்துட்டு சட்டலாக அப்படியே கொண்டு போய் ஒரு மாதிரி முடிச்சுருவாரு. சில டைம் ஏதாவது வந்து ரொம்ப டேர்னிங் பிளாட் ட்விஸ்ட் அதை வைப்பார். ஸோ அதனால நான் பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்து அந்த படம் பார்க்கலான் இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஜீத்து ஜோசப் ஃபிலிம்ன்றதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டாவது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அவர் எவ்வளவு த்ரில்லர் படம் தான் ப்ரோ வச்சிருப்பாரு. எடுத்தா அப்படின்னு த்ரில்லர் தான் எடுக்கிறாரு. அப்படி நிறைய த்ரில்லர்ஸ் இருக்கு. பட் அதர் இதுலயுமே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. போன வருஷம் பேசில் வச்சு ஒரு படம் முன்னாடி காமெடி படம் ஏங்க அதுவுமே த்ரில்லர் தாங்க. அதுவுமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரி இல்ல அந்த ஜோன்ல தானங்க இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஆனா அது பெருசா ஓடல. நடுவுல இந்த படம் ஒண்ணு பண்ணாரு, கூமம்னு நினைக்கிறேன். கூமம்னு ஒண்ணு இருந்துச்சு. கூமன் ஆசிஃப் அலியோடது. அது த்ரில்லர். ஃபேமிலி டிராமா இது வரையும் 1-2 தான் பண்ணிருக்காரு. ஏதோ பேர் மறந்துட்டேன். அந்த படம் பிருத்திவிராஜ் கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு. கூமன் அவரு டைரக்டர் இல்லன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்டோரி தானே பண்ணி ப்ரோ கூமன். இல்ல இல்ல டைரக்டர் தான் அவர். டைரக்டர் அவர் தான். பிருத்திவிராஜோட பண்ண படம் மெமரிஸ். அதுதான் இன்னொரு படம் ஒண்ணு பண்ணிருக்காரு. ஃபேமிலியை கொண்டுருவாங்க, போய் பழி வாங்குவாரு. ஏன் பரணி ப்ரோ ஃபேமிலியை கொண்டுருவாங்க, பிருத்திவிராஜோட ஃபேமிலியை கொண்டுருவாங்க, அதுக்கு விதவிதமா பழி வாங்குவாரு. என்ன படங்க அது? ஹாட் ஸ்டார்ல இருக்கும் விஷால் ப்ரோ. ஓகே ஓகே. கதை நல்லா இருக்கு. என்ன படம் சொல்லு. டிசைனா கொள்றதுன்னா நல்லா படம் தெரியல, பாத்துட்டு வரேன் என்னன்னு. ப்ரோ மை பாஸ் ஜித்து ஜோசப் படம் தான். புரியல. மை பாஸ் ஒன் மூவி இருக்கு, திடீர்னு நடிச்சிருக்கா. எந்த படம்? என்னங்க சொல்றாரு புரியல. ஜித்து ஜோசப் படம் தான். நீங்க சொன்ன கோமன் படம். மை பாஸா? அந்த படம் பேர் எனக்கு கிளியரா வரல, கேட்கல. கிரீஜித் ப்ரோ நீங்க சொல்றது ஓகே, பட் ஆனா படம் பேர் தெளிவா கேட்கல. மை பாஸ். மை பாஸா? ஓகே ஓகே. அதுல ஆனா பிருத்திவிராஜ் இருக்காரா? இல்ல 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 திலீப் தான் நடிச்சிருக்கா. ஓகே ஓகே. திலீப் கூட வேற ஒரு படம் பண்ணியிருக்கா. அது ஃபேமிலி படம் தான். 2 படம் பண்ணியிருக்கா. பரணி ப்ரோ அதை ஸ்பெல் பண்றேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. OOZHAM. OOZHAM. ஓழம். அந்த படம் தான். ஓலமா? ஓலம் அந்த படம் தான். திருஷ்யம் வேற ஆரம்பிக்குது. பீஸ் என்ன பண்ண போறாருன்னு ஒன்னும் புரியல எனக்கு. தலைவன் திருஷ்யம் 3 எதுல இருந்து ஆரம்பிக்க போறாங்கிறது கியூரியாசிட்டியா இருக்கு. கன்க்ளூஷன் பண்ணிடுவாரா? இந்த வாட்டி முடிச்சுதாங்க. கமல் நம்ம பார்ட் 2க்கு எப்படி வச்சோம், மொத்தம் முடிஞ்சு அப்படின்னு தானே ஆரம்பிச்சா. அவன் ஓப்பனிங்லயே நம்மள செஞ்சார்ல, அந்த மாதிரிதான். இல்ல அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. மாவீரன் என்ன என்ன நகைச்சுவையா மாவீரன்? நான் கேக்குறேன். ஒரு நாளைக்கு 10 பென்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டு. சரி சரி ஓகே, கண்டினியூ விடுங்க. ஜித்து ஜோசப் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மோகன்லால் கூட சும்மா டிஸ்கஸ் பண்ணும்போது, அதாவது திருஷ்யம் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கப்போ, திருஷ்யம் 3ன்னு ஒன்று எடுத்தா கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவரும் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சுதான் டெவலப் பண்ணோம். ஆனால் நிறையா வந்து ஸ்டோரிஸ் வந்துச்சு அதுக்கு. பட் இருந்தாலும் இதை
டெவலப் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி. அடுத்த மாதத்துலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது, இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர். இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கா? அதுக்குள்ளே பண்ணிடுவாங்களா? ஏங்க என்னங்க சொல்றீங்க எல்லாரும்? அதுக்குள்ள எப்படி ப்ரோ பண்ணுவாங்க விஷால் ப்ரோ? அதான் கேக்குறேன், அக்டோபர்ல ஆரம்பிச்சு கிறிஸ்மஸ் ரிலீஸ்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா? இல்ல விஷால் ப்ரோ, நீங்க திருஷ்யம் 1 எடுத்தாலும் சரி 2 எடுத்தாலும் சரி ரொம்ப ரூட்டடான. ஆமாமா 45 நாள்ல தான் எடுத்தாங்க, கரெக்ட், அதெல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வேகம்னா இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்ததுன்னா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எல்லாம் கஷ்டம் தலைவா. பெரிய பெரிய படம் இருக்குல்ல. கிறிஸ்மஸுக்கு எந்த பெரிய படம் வருது? அவதார் மட்டும் தான் வருது, வேற ஒன்றும் இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, அக்காண்டா 2-ஆ? சொல்லுங்க அது பாத்துட்டேன். 5ங்க பல்தான், அதெல்லாம் டிசம்பர் 5. அது 5 வந்துச்சுன்னா அப்புறம் இது வரும்ல, அது என்னது கார்த்தி மூவி வாவத்தேரி வரும்ல. கார்த்தி எங்க எங்க பல்தான் சொல்ல போதே உங்களுக்கு இதா இல்லையா அதெல்லாம்? ஐயோ நீ தானே சொன்ன. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, மிராஜுமே இப்பதானே ப்ரோ ஷூட்டிங் எடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்குள்ளே முடிச்சு படமே ரிலீஸ் பண்ண போறாங்க. மலையாள படம் அப்படிதான். 25ஆம் தேதி தெலுங்கு படம் ஒன்று வருது ப்ரோ, டெக்காய்ட்னு. அதிவிசேஷம் முருனால் தாக்கூர் நடிக்கிறாங்களே, அந்த படம் வருது 25. சரி பரணி ப்ரோ, பராசக்தி பத்தின எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது ஒன்று கொடுங்க. நான் உங்க ட்வீட் பார்த்தேன். ஆமா பரணி ப்ரோ, அதை கேள்விப்பட்டேன். நீங்க என்ன அவர் லிசனருக்கு போயிட்டாரு சுகன், சரிங்க, நீங்க கேட்ட உடனே. ஏதாவது ஒரு அவர் நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கேட்ட அப்டேட் உடனே கொடுங்க பராசக்தி. லிசனருக்கு போயிட்டாரு சுகன். அவர் இல்ல. விஷால் ப்ரோ ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்க விஷால் ப்ரோ. என்னங்க யாரையும் காணா, எங்கங்க போனீங்க எல்லாம்? சும்மா ப்ரோ ஏங்க இருக்கேங்க, இருக்கோம் சுகுமார் காணா, பரணியும் காணா. அவர்லாம் போயிட்டாரு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு போன் ஒரு கட்டி ஆளையும் காணா. தலைவா பராசக்தி பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் தலைவா மதியம் ப்ரோட்ட. கேளுங்க என்ன கேள்வி? அதுக்காக அதனால போயிட்டாரா? கிளம்பிட்டாரு அவரு, கிளம்பிட்டாரு. ஆமா, என்ன கேள்வி இல்ல கேட்டீங்க? ட்வீட் பண்ணிருந்தாரு. இல்ல ட்வீட் போட்டிருந்தாலே நல்ல அப்டேட் வந்திருக்கு. ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டேன், போயிட்டாரு. வந்துட்டாரு. கேக்குதா? எக்ஸ்க்ளூசிவெல்லாம் இல்லைங்க, படம் நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால போட்டேன், அவ்வளோதான். சில விஷயங்கள் சொன்னாங்க, பட் அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. படம் நல்லா வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது லோக்கா படத்துக்கும் வந்து ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்புவாருன்னு தோணுது. அதெல்லாம் ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க, பர்மிஷன் இல்ல வாங்க. ப்ரோ, மலையாள படம் அவங்க எல்லாம் பெர்மிஷன் கேட்டு தானே பண்ணுவாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்க்கும் அவர்லாம் ப்ராப்பரா கேட்டுட்டாருல. மஞ்சுமல் பாய்ஸ் பிரச்சனை பண்ணாரே. மஞ்சுமல் பாய்ஸுக்கு தானங்க பிரச்சனை பண்ணாரு அவரு. வாங்கிட்டாங்க தொடருமுக்கெல்லாம். தெரியல, ஆனா இந்த படத்துல நான் தேங்க்ஸ் கார்டு எதுவுமே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. அதே மாதிரி இது ஹிருதயபூர்வத்துக்கும் வந்து அவர் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். லப்பர் பந்து பிரகாஷ் போய் ப்ரோ படம் பார்க்கல, பிரகாஷ் ப்ரோ படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ அந்த மொமெண்ட் தியேட்டர்ல பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. என்ன படம்? என்ன படம்? ஓ லோக்கா. ஓகே. அவசியம் பாத்துருங்க தலைவா எடுக்கிறதுக்குள்ள. எங்க ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் அதிகமா வருதா? ரொம்ப வருது. பார்த்துட்டார்ல படம். நான் லோக்கா பார்க்கல பாருங்க, நான் லோக்கா பார்க்கல, நான் தான் சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வீக் வந்து எனக்கு வந்து ஷோ டைம் செட் ஆகல. இப்போ ஷோ டைம் செட் ஆயிருக்கு, புது படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படங்கள் பார்க்கறது டைம் இல்லை. அது ரெண்டாவது நீங்க ஒரு அனிமேஷன் அமைச்சுட்டீங்க, அனிமே அதுல மூழ்கிட்டேன். நான் இன்ட்ரோ பிளாக்குக்காக நீங்க போய் பாருங்கண்ணா. இன்ட்ரோ பிளாக்குக்காக பார்க்கணுமா? நல்லது. பிரகாஷ் அண்ணா, மிராய் பார்த்தேண்ணே. மிராய் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி. நானும் மிராய் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு அப்படியே இன்ஃபினிட்டி வார், கல்கி இதெல்லாம் வந்துட்டு போச்சு. ஏங்க நான் வந்துட்டு இன்ஸ்டால கதை போட்டிருந்த வீடியோ டிராகன் பால்சி கதைலாம் சொல்றாங்க, எனக்கு மறந்தே போச்சு. டிராகன் பால்சி ஜாக்கி சான் கதைலாம் சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் அது எல்லாமே செம்மையா இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி தெரில, ஒரு மாதிரி ஒரு கிரிப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நிறைய பேர் சூப்பர்னாங்க. ஒன்றும் டக்குன்னு மேபி கல்கிலாம் பார்த்ததுனால அந்த இம்ப்ரெஷனானு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா 40 பண்ணிருந்தாங்க. கோடிக்கு எப்படி ரிசால்வ் வரும் அதெல்லாம் ஒர்த்துங்க. பட்ஜெட்டுக்கு? அதெல்லாம் இல்ல பிச்சுட்டாங்க விஷுவல்லாம் விஷுவல். சூப்பரா தான் இருந்துச்சு. பட் ஆனா கல்கியோட நிறைய ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. ஆமா ஏங்க, கல்கி ரெஃபரன்ஸ் அது நிறைய பேர் கல்கியோட எல்லாம் கல்கி வேற மாதிரி இருந்துச்சு தலைவா. கல்கி கொடுத்த இம்பாக்டே வேற. தியேட்டர் விட்டு வெளியே வரப்ப இது அந்த மாதிரி இல்ல, எனக்கு தெரியல. ஆனா அங்க ஹிந்தில எப்படி ஓடுதுன்னு தெரியல, பாப்போம். இல்ல தெளிவா நான் படமா சொல்லல, அங்க பண்ண சில இன்னைக்கோட விஷயம் 100 crore ப்ரோ, இன்னைக்கோட 100 கோடி மொத்தமா. ஓ ஓகே ஓகே. இன்னும் ஒரு வாரம் இருக்கு ஃப்ரீ ரன்னு. இந்த வாரம் அடுத்த வாரம் ஓஜி வந்துடும். ஆக்சுவலா இதுதான் ப்ரோ நானும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாப் எடுக்கிறாங்களா, ஸ்டோரி டெவலப்மெண்ட் கேரக்டர் ட்ரிவன் அப்படின்ற பேர்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பிளாட்டை செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்றத நமக்கு இன்டர்வல் வரைக்கும் எடுத்துட்டு வரதுனால நமக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன்னொன்னே ரிவீல் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இது மொத்தமா நமக்கு தெரிஞ்சதுனால நிறைய செகண்ட் ஹாஃப் வாங்க சொதப்புறாங்களோ ஒரு சிலரை தவிர நான் சொல்றேன். நிறைய படத்தோட செகண்ட் ஹாஃப் ஏன் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சுகன், எங்க வண்டியில போயிட்டு பேசுறீங்களா? ரொம்ப இறைச்சலா இருக்கு பின்னாடி. இல்ல தலைவா, ஓரமா தான் இருக்கேன், ஆனாலும் ரொம்ப நாய்ஸா ஓவர் இருக்கு. ஓவர் இறைச்சல் ஓவர் இறைச்சல். ஹெட்செட் இல்லாம பேசுறீங்களா? இல்லைன்னா மன்னிக்கும், சாரி. நீங்க பேசுங்க, அப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டு பேசுறேன். ரொம்ப ரொம்ப பின்னாடி ஃபுல்லா பஜாஜ் தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 10 மணி அந்த டைம்ல வந்து பஜாருக்குள்ள போனோம்னா திருச்சியில இப்படி தான் இருக்கும். பயங்கர கதை யார் என்ன பேசுறாங்க நம்ம. இல்ல நீங்க சாரிலாம் வேணாம், ஆன் பண்ண வேணாம். நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு. பின்னாடி 10 மணிக்கு போனோம்னா நம்ம என்ன வேணா யாரை வேணா திட்டலாம், யாருக்கும் கேட்காது. சொல்லுங்க, யாரை கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க சார். ப்ரோ இந்த இது சிபி மூவி கொஞ்சம் அப்டேட் இருக்கா ப்ரோ? அது சொல்லக்கூடிய ஆள் மேல இருக்கிறாரு பாருங்க, உங்களுக்கு நேர் எதிர மேல இருக்கிறாரு. பர்னி அப்டேட் சொல்லுங்க. இல்லைண்ணா, சிவி மூவி எனக்கு தெரியல. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. பட் அது அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு தெரியல. ஷூட் அக்டோபர் மாசம் கடைசியில அதை பத்தி உங்களுக்கு நியூஸ் தெரிய வரும். அந்த படத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிய வரும். உங்களுக்கு ஏதாச்சும் அதை பத்தி தெரியுமா ப்ரோ? அந்த எதையுமே தெரியாது, அதை பத்தி தெரியாது எதையும் தெரியாது. அக்டோபர் மாசம் கடைசியில தான் அந்த படம் அடுத்த படத்தை கன்ஃபார்ம் இல்ல இந்த படம். எந்த படம்? சிபி சக்கரவர்த்தி படம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அது அந்த பேஷன் ஸ்டுடியோ கன்ஃபார்ம். இல்ல அது அவர் சிவகார்த்திகே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த படம் ஏற்கனவே ஒரு தடவை கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் போய் அதுக்கப்புறம் திரும்ப வெளியே போய் திரும்ப வரனால இப்போ ஆல்மோஸ்ட் வேர்டை யூஸ் பண்றேன். அது அக்டோபர் மாசத்துக்கு மேல, அதாவது ஆல்மோஸ்ட் பராசக்தி ஷூட்டிங்லாம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஒர்க் முடிஞ்சு நினைக்கிறேன் அக்டோபர் மாசத்துக்குள்ள. அந்த சமயத்துல இதோட அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி சமயத்துல வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தலைவா, அந்த எல்ஐகே டூட் அது என்னன்னு தெரிய வந்ததா இல்ல? இல்ல இன்னொரு 4-5 நாள்ல கரெக்டா ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது இது ஓடிடி குழப்பம் பெருங்குழப்பங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டியூடு அந்த டேட்டை விட்டு தரல. லைக் வந்து ஓடிடி சேல் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விசாரிச்ச வகையில் அமேசான் பிரைம்ல வந்து அது பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை ஸ்டேஜ்லேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு 3 நாள்ல டோட்டல் கிளியர் ஆயிரும். லைக் அந்த இழுத்துக்கிட்டே கிடக்கு. டியூடு பிடிச்சிருவான் போல இருக்கு அந்த டேட்டை. ப்ரோ அகைன் ஏர் முருகேஷோட காம்போ வரும்னு போட்டு சும்மா இல்ல ப்ரோ, ரூமரா ப்ரோ? யாரு சொன்னா திடீர்னு? பழைப்பேச்சு. ஓஹோ, பழைப்பேச்சு உயிர் மூச்சுன. ஓஹோ, வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு, வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு உடனே பண்ணுவாங்கன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ மேலே வாங்க, இன்வைட் கொடுத்துக்கிட்டே இருக்க, மேலே வரமாட்டீங்களா? வாங்க. ஏங்க வலைபேஜ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய நியூஸே ஒண்ணு வந்துச்சு. இந்த மறந்த டெக்கரு ஃபர்ஸ்ட் கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இதுக்கப்புறம் இந்த ஹார்பரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏஎஸ்எஃப் எடுத்தான்னு சொல்லி
புதுசா சென்சார் இதுல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதுல சொன்னாங்க. அதை பத்தி நியூஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா? இல்லைங்க அதெல்லாம் நியூஸா இருக்காது. அப்படிலாம் அந்த வாய்மொழி உத்தரவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது சில நேரம் கவர்மெண்ட்டை தப்பா காமிக்கிற மாதிரி இருந்தா அது ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தப்பா காமிக்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து இப்போ கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்ங்கிறது நமக்கே தெரியும். ஹார்பரை முழுக்க இப்படி பயன்படுத்துற மாதிரி, ஹார்பர் கூலி தொழிலாளி எல்லாத்தையும் அசால்ட்டா கொள்ற மாதிரியும், மிஷின் கண்டுபிடிக்கிற மாதிரியும், அந்த மிஷின் நல்லா இது பண்ற மாதிரியும், எல்லாமே ஒரு ஒரு மாஃபியா கேங் பின்னாடியே போயிட்டு இருக்க மாதிரியும் அந்த படத்துல போலீஸ் சீனே எதுவுமே வராது. போலீஸுங்கிறதே ஒரு ஒரு வேர்டு கூட வராது. போலீஸுங்கிற அண்டர் கவருங்கிற இடத்துல சௌபின் சௌபீர் தான் ஒரு வாட்டி பிளாஸ் பேக்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. அவரும் அந்த ரச்சிதா ராமும் அவங்க தான். அதை தவிர படத்துல போலீஸுங்கிற ஒரு கேரக்டரே இருக்காது. காளி வெங்கட் கேரக்டர் இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுவுமே ஸ்பையா இருக்க மாதிரி, அது ஸ்பையை விசாரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி காமிப்பாங்க. அப்படி வந்து நீ வந்து டோட்டலா டோட்டல் கான்ட்ராஸ்டா இருந்தாலும் அது மாதிரி இருந்தா ஆப்போஸ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்க அதாவது சட்டத்துக்கு புறம்பா ஒரு விஷயம் நடக்குது, அதை போலீஸ் கண்டுக்கவே இல்லை, போலீஸ்னு ஒரு சீன்லயே இல்லை அப்படிங்கிறப்ப இது மாதிரி நடக்குது. இப்போ ஹார்பர்ல இவ்வளவு தூரம் நடக்குது அப்படின்னு காமிக்கிறப்ப, ஒரு இடத்த நீங்க வந்து தப்பா காமிக்கிறப்ப அது வந்து தப்பா ரொம்ப மோசமா அதுக்கு பின்விளைவுகள் எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்சா உங்களுக்கு அது மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர, பொத்தாம்பது டக்குனு ஹார்பர் காமிக்கிறீங்க, அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் காமிச்சிட்டீங்க அதனால உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் சட்டமும் கிடையாது. ஜஸ்ட் வாய்மொழி உத்தரவா வேணா இருக்கலாமே தவிர சட்டம்லாம் கிடையாது. இல்ல ஏன்னா இப்ப இருக்கிற முக்காவாசி படம் ஹார்பரை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, அதனாலதான் கேட்டேன். அதான் சொல்றேன் வாய்ப்புல அது அது இப்படி ஒரு காரணத்தை வச்சு வேற ஹார்பர் இருக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடு அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க டோட்டலா ஹார்பர் மட்டும் இல்ல ப்ரோ, இல்ல நான் சொல்றேன் ஹார்பர் மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயே தப்பா நீங்க காட்டினாலுமா? அப்படின்னா படமே எடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம படமே எடுக்க முடியாது. ஜஸ்ட் நான் அதுதான் நான் சொல்றேன் சொல்ல வந்தேன். ஓகேவா. படமே எடுக்க வேணாம்னு படமே சொல்லிடலாம். அது வந்து என்னன்னா டோட்டல் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேஸ்ல போயிடும். அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த அளவுக்குலாம் ஏன்னா நீங்க நார்த் சைடு வந்து இருக்கிற ஒட்டுமொத்த கோடீஸ்வரனும் ஒட்டுமொத்த ஆட்களும் வந்து பி கிரேட் இண்டஸ்ட்ரியில இறங்கி பி கிரேட் பிச்சுக்கிட்டு போகுது. ஓகேவா, அதை தடுக்க முடியல உங்களால. அது போக உங்க குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்ல உள்ள ஆளுங்க நடத்துற அந்த வெப்சைட் மட்டும் பேன் பண்ண மாட்டீங்க, மற்ற ஸ்டேட் ஆளுங்க நடத்துற பி கிரேட் வெப்சைட்லாம் பேன் பண்ணுவீங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவே ஒரு பி கிரேட் மூவி இண்டஸ்ட்ரிக்கே இந்த நிலைமை ஓடிட்டு இருக்குங்கிறப்ப நீங்க வந்து இதெல்லாம் வந்து அதையே வேற வேற பேர்ல போய் மாத்தி முடிச்சு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கருத்து சுதந்திரத்துல வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சூர்யா 48 வந்து டியூட் டைரக்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. டியூடு டேரக்டரா? ஃபர்ஸ்ட் டியூடு ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காரு. அப்படியா? ஃபர்ஸ்ட் டியூடு வரட்டும், அதுக்கப்புறம் சூர்யா 46 வரட்டும், 47 வரட்டும், எங்கேயோ வரட்டும். ஆனா என்னன்னா இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா அந்த டேரக்டர் ஒரு பெரிய ஆளா வருவாரு. கிட்டீஸ்வரன் அட்லியோட அசிஸ்டண்டா இருந்தவர், அப்புறம் மிஸ்கின்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம், டியூடு வந்தாதான் நமக்கே தெரியும். நம்ம வந்து எல்லாமே இந்த செவி வழி செய்திகள் தானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். பிரகாஷ் ப்ரோ அப்பா வந்துட்டாருப்பா, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இப்போ வந்துட்டாரு. நேத்து யூஸ் பண்ண மாட்டேன் நீங்க இன்னைக்கு ஏஐல கலக்குன்னு கலக்கி இருக்கீங்க. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நோய் போல இருக்குங்க. காலைல இருந்து நேரம் அதுலயே போதுங்க. வீட்டுல ஒரு 100 போட்டோ எடிட் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அது ஒரு சொன்னேன்னா இல்லையா நோய்ங்க. உங்ககிட்ட, அது யூஸ் பண்ணி பாருங்க. அதான் சொல்றேன். பண்ணீங்கன்னா ஆனா அது ஒண்ணே விட ஒண்ணுதான் மாட்டீங்கன்னு. சூப்பரா கொடுக்குது. நம்ம இந்த நாசர் வந்து நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலைன்னா, இல்ல ஆசைப்படுறது நடக்காம போச்சுன்னா இப்படி ஒரு ஓவியத்தை இந்த கலர்ல வரைவேன், இல்லைன்னா கலர் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைவேன் ஒரு விளக்கம் கொடுப்பார்ல என்டன் உண்மைகளை. அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் அழகா பண்ணி கொடுக்குது, செம்ம மாசா பண்ணி கொடுக்குது, பர்ஃபெக்டா பண்ணுது. அதுதான் முக்கியம். என்னன்னா ஃபேஸ் வந்து டோட்டலா நீங்க வந்து பல எடிட்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாது அந்த அளவு கொடுக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்குது, சூப்பரா இருக்கு. அதனால உட்காந்து டைம் பாஸ் மாதிரி போகுது. இப்போ அது ஒரு சைடு, இந்த அனிமே சீரிஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன், அது ஒரு சைடு, நடுவில் அங்கங்க படம் வேற அப்பப்ப. என்ன சொல்றது, வேலையை பார்க்க விடாம இவ்வளவு வேலை ஓடிட்டு நம்ம இருக்கு. நம்ம பரணி ப்ரோவோட நண்பர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஸ்பீக்கர்ல. யாரு யாரு யாரு? சர்வேஸ். அவர் சர்வீஸ்ல அந்த அந்த கேள்வியில கேட்பாரு, நம்மள்ட்ட கேட்ட கேள்வியில கேட்பாரு. அவரு தானே அவரு இல்லையா? இல்ல வழக்கமா டிஎம்ல கமெண்ட்ல எல்லாம் திட்டு வரான் பரணி ப்ரோ, பைரசியை ப்ரொமோட் பண்ற எஸ்கேபிஆர் அப்படி இப்படின்னு. இப்ப கூட கீழே திட்டு தான் இருக்காரு. அது கீழே எபின்னு ஒருத்தர் அவரு தானே திட்டுவாரு. எபினே இவரு தானே அவரு. எபின் வந்து நேத்து மோலச காலம், இவர் ஓஜி. ஓ அப்படியா? தெரியல, நிறைய பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காருயா. சரி அவரே கேட்கட்டும். சர்வேஸ், பரணிட்டு ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா?
2 பேருக்குமே வெக்கம் போல. சரி ரைட்டு, 2 பேருமே வரல, விட்டுருவோம். சுகுமார் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அந்த 2 பேரும் வெட்டுக்கொள்ள ஒன்றாக இருக்கும்போது பேசிக்கூடிய மொழியேன்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த மொமெண்ட் அது. சரி, 2 டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது டைலாக். ஸ்பீக்கர்ல இருக்காங்க ஆனா பேச வடிவேலு மாட்டாங்க. சொல்றாருல்ல, நிறைய புது ஸ்பீக்கர் வராங்க, புதுசா நிறைய பேர். ஹரிஷ்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரும் பேச மாட்டாரு. ரெகுலர் அதுவும் பேச மாட்டாங்க. ரைட்டு, அது அரசியல்னு ஒருத்தர் இருப்பாரு. நான் பேசுறேன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கு, எனக்கு அக்செப்ட் பண்ணாம நீங்க மற்றவங்க கொடுத்தா எப்படி பேசுவாங்கன்னு. சரிங்க, நான் யாரை தூக்காது, யாரையாவது ஒரு ஆளை தூக்கிட்டு தான் அவரை கொடுக்க முடியும். 10 பேர் ஆல்ரெடி ஃபுல்லு. சரி ரைட்டு. பிரகாஷ் ப்ரோ, இல்ல ப்ரோ, யார் வந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல. அதுதாங்க பேச வரமாட்டாங்க. புதுசா நானும் புது ஸ்பீக்கர் வரட்டும் தாங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா புது ஸ்பீக்கர் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். புதுசா ஸ்பீக்கர் வந்து வராங்க பேச ப்ரோ, மாட்டாங்க. இதுவும் நானும் சொல்றேன். நீங்க 2 நாள் இல்ல அப்பயும் புது ஸ்பீக்கர் வந்தாங்க, ஆனா பேச மாட்டாங்க, ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி அப்படிதான் யாரோ புது ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம கேட்டோமே, என்ன சொல்லுங்க ப்ரோ முடிச்சிடலாமா அப்படின்னா, முடிச்சிடலாம் ப்ரோன்னு மட்டும் சொல்லிட்டு போனாரு. ஆமா, முடிச்சலான்னு சொல்றதுக்காக ஸ்பீக்கர் வந்தாரு. சரி ரைட்டு, போயிட்டு பிரகாஷ் போது அண்ணா, விடுங்க. அன்னைக்கு நிறைய சொல்லுங்க. சொன்னீங்களே, நான் எடுத்து வச்சிருந்தேன் நிறைய டாபிக், ஒவ்வொரு நாள் ஒண்ணு விளையாடலான்னு சொல்லுங்க. ஆமா ஆமாங்க, நல்ல வேலை யாராவது ஒருத்தர் கேட்பீங்களேன்னு பார்த்தேன், ஒருத்தர் கேட்டீங்க, விடுங்க. சரி, நாளைக்கு விளையாடலாம். இல்லைங்க, இப்படி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், நிறைய டாபிக் கிடைச்சிருக்கு, நம்ம கீழே கடந்து மாத்திரை கிடைச்சிருக்குன்னு. யாராவது ஒருத்தர் மாத்திரை கேட்டாதானே கொடுக்க முடியும். நான் இருக்கேன், கேட்கலாம் எப்படி? நான் ஏன் அப்பா சரி கவலைப்படுறீங்க? விடுங்க, நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம், விடுங்க. நாளைக்கு பேசுவோம். அப்புறம் 2 வாரம் படங்கள், அடுத்த வாரம் வந்து அப்படி விட்டுலாம். சூப்பர். இஷான் சொல்லுங்க. எங்கே எப்போது வந்து 14 வருஷம் ஆகுதுல, அதை பத்தி பேசுங்க. நீங்க டெய்லி கேலண்டர் பாப்பீங்களா? இந்த பழைய தமிழ் செய்திகள்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இந்த படம் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, அந்த படம் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, இந்த படம் எத்தனையோ வருஷம் ஆகுதுன்னு. அந்த மாதிரி எப்போ வந்தாலும் இந்த படம் வந்து இத்தனை வருஷம் ஆகுது, அந்த படம் வந்து இத்தனை வருஷம் ஆகுதுன்னு. ஏங்க நீங்க வேற. சரி ரைட்டு, உங்க பிரகாஷ் ஆசைக்காக அண்ணா, பேசுவோம். இன்னைக்கு ஒரு வார்த்தை ஓகே. படத்தோட கிளைமேக்ஸை பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ப்ரோ, சீன்லயே உங்க வச்சுட்டு. ஏரியால அதெல்லாம் ஆமா ஆமா, நம்ம நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஷூட்டிங் பண்ண படம். எங்க அப்பா ஆட்டோ ஸ்டாண்ட ஷூட் பண்ண படம். அந்த வெங்காயத்தை உளுந்துட்டு நிறைய பேர் வந்து திட்டினா ஜெய்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்களாம். இத்தனை ஷெடியூல் போச்சு, இத்தனை அதாவது டேக் அத்தனை டேக் போயிட்டு இருக்குன்னு. நல்ல ஒரு காமெடியான இது. அப்புறம் என்ன, ஒரு பஸ் டெப்போல இருந்து கிளம்பி அந்த டிராவல் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த நிலைமைகள், அப்புறம் டிராவல் ஆகிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே காமிச்சு, ஆக்சிடென்ட் ஆகிறதோட ஓப்பனிங் சீன் காமிச்சு, நமக்கு அதுல இருந்தே ஒரு பரபரப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் ஃபுல் ஜாலியா போய் அந்த கிளைமேக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் காமிச்சிட்டாங்கிறத மறக்க வச்சுட்டு, திரும்ப கிளைமேக்ஸ் ரொம்ப ஆமா இல்லை ஆக்சிடென்ட் ஆக போகுது இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வர வச்சு, திரும்ப அதை காமிச்சு ஒரு ஆக்ஷன் சீனை தமிழ் சினிமால சில படங்கள் தான் தத்துருவமாக காமிக்கும். அட்லி படங்கள் பெரும்பாலும் கரெக்டாக காமிக்கும். ஓகேவா? அட்லி விதிவிலக்கு. அவர் ஆக்சிடென்ட்டுக்குன்னே வந்து படைக்கப்பட்டவர். அதை தாண்டி சில பேர் இருக்காங்க, எப்பயாவது ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து தத்ரூபமா அந்த ஆக்சிடென்ட்டை காமிப்பாங்க. அப்படி ஒரு பயமுறுத்தின படம், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வந்த படம், அந்த மெசேஜை படம் பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு நிறைய பேர் ஞாபகம் வச்சிருந்தாங்க, அப்புறம் மறந்துட்டாங்க, அது வேற விஷயம். அந்த படம் முடிஞ்சு எண்ட் வைஸ் படப்ப, அப்பா பார்த்து போங்கப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ்ல குழந்தை பேசுற மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஃபோன் பேசிட்டு போகாதீங்கப்பான்னு. ஒரு அந்த படம் பார்த்தவங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு தாக்கா இருக்கிற மாதிரி தான் இந்த படம் எடுத்திருந்தாங்க. நல்ல படம். அதோட அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல படம் எடுத்தாரு, இவன் வேற மாதிரின்னு மட்டும். அந்த 2ஓட முடிச்சுட்டு கைய வச்சு வலியவன் ஒண்ணு எடுத்தாரு. இல்ல அதுவும் சொல்றேன், அவ்வளவுதாங்க நமக்கு வரும், அதுக்கு மேல வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஓட முடிச்சிட்டாரு. சரி ரைட்டு, இவ்வளவுதான் அந்த முருகதாஸ். ஆமா ஆமா, முருகதாஸ். ஃபர்ஸ்ட் படம் தெலுங்குலயோ ஏதோ நினைக்கிறேன், 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் இவர் ஹீரோ, ராம் பொத்தினேனி. அப்படியே தெரியல. எம் சரவணன், நமக்கு எங்கேயுமே போ சரவணன். ஆமா, கணேசன் நினைக்கிறேன் அந்த படம் பேரு. ஆனா இதுதான் 2வது படம். இந்த படம் முருகதாஸ் பேனர். ஏன்னா முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இல்ல இது. ஆமா ஆமா ஆமா, எங்கேயுமே போதும் தான் அது. அதுக்கப்புறம் வந்து அவர் தம்பியை வச்சு ஒரு படம் எடுத்தாரு.
ராங்கின்னு எடுத்தாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் படம் பண்ணல அவரு. அது வரைக்கும் பண்ணல. ராங். இன்னொன்னு உங்களுக்கு அது ராங் கீ. இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலண்ணே, ஃபர்ஸ்ட் விமல் அமலாபால் நடிக்கிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து தமன் மியூசிக் போடுறாருன்னு வந்து அதுக்கப்புறம் அவங்க ரோலை தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க எங்கேயும் எப்போதும்ல. தமன்ல வெளில போய் சத்யான்னு ஒருத்தர், சத்யாவுக்கு படம் அது எங்கேயும் எப்போதும். நல்ல சாங்ஸ், பாட்டு நல்ல சாங்ஸ், சூப்பரா இருக்கும், வரிகள் செம்மையான வரிகள், படமாக்கப்பட்ட விதமே நல்லா இருக்கும். புதுசா சில பல படத்துல வந்து சில படங்கள் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த ரெஃப்ரெஷிங்கா சொல்லுவோம், சில புதுமையான காட்சிகளே பிரசன்டேஷனே புதுசா இருக்கும் சொல்லுவோம்ல, அப்படி அந்த பீரியட்ல அது ரொம்ப சில புதுமையான காட்சிகளோட நல்லா இருந்துச்சு. படமே ஜாலியா இருக்கும். அது தியேட்டர்ல இன்னொன்னு பிரகாஷ் அண்ணே, அந்த மாதிரி நமக்கு தெரியாம டக்குன்னு சென்னை போனா அந்த ஒரு நாள் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த பீரியட் அவங்க எடுத்த பீரியடுங்கிறது முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்த பீரியடுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி. ஆனா என்னன்னா, நானே முதல்ல சென்னைக்கு போறேன். முதல்ல எப்ப நான் 2000 அயன் படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு, அயன் படத்தை டப்பிங் பேசுறப்ப அப்ப அந்த படம் கண்டுபிடிங்க. 2007 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி 2009. சரி ரைட், ஏதோ ஒரு வருஷம் நீங்களே கனெக்ட் பண்ணி அயன் படம் ரிலீஸ் ஆகுது, டப்பிங் பேச சூர்யா வந்தாரு, அவ்வளவுதான். அந்த வருஷம் கனெக்ட் பண்ணீங்க. நான் அங்கதான் சூர்யா பாக்குற வருஷம். அப்ப அதான் நான் சென்னைக்கு போன வருஷம். அங்கதான் ஒரு 1.5 மாசமா 2 மாசமா சென்னையில இருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு 3 மாசம் இருந்தேன். அந்த கணக்கு தான் அது. அப்போ அந்த பீரியட்ல வந்து நம்ம முதல்ல சென்னைக்கு போனப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ சென்னைக்கு போறப்ப எப்படி இருக்குங்கலாம் பார்க்குறோம்ல. அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, மலரும் நினைவுகள் மாதிரி சில விஷயங்கள். எல்லாமே மலரும் நினைவுகள் தான் வாழ்க்கையில யோசிச்சா. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம நிலைமையெல்லாம். பிரகாஷ் ப்ரோ, அப்படியே 25 இயர்ஸ் அத பத்தி பேசுங்க. அத பத்தி பேசியே ஆகணும் பிரகாஷ், நீங்க ஏதாவது சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, நிஜமாவே எங்கேயும் எப்போது மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ப்ரோ நேத்து நடந்துச்சு லைஃப்ல. நம்மளாச்சும் படத்துல பார்த்தோம், சுகன் ப்ரோ வந்து ரியல் லைஃப்ல இருந்துட்டு வந்திருக்காரு அதுக்குள்ள. அவருக்கு நடந்திருக்கா? எங்க நேத்து தாங்க, நேத்து தான். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி தான். விஷால் ப்ரோ புரியல, அவருக்கு நடந்திருக்கா? சூப்பருங்கிறீங்க. பிரகாஷ் ப்ரோ, ரிதம் பத்தி பேசுங்க ப்ரோ. ரிதம் என்ன ரிதமா? அந்த படத்துல ஒரே ஒரு அந்த படத்துல ஒரே ஒரு பேர் தான் ஜாயின் சேருவாங்க. 2 பேர் டெட் தானே. பல்தன் ராஜாராணி பாத்திருக்கீங்களா? போதுமா? ஓகே ஓகே, டக்குன்னு தப்பா நினைச்சேன். அவரு எந்த பேர் அப்படிங்கிறது எப்படின்னா, பின்னாடி லவ் பண்ணிட்டு ஒரு ஜோடி வரும்ல, அந்த பேரை கேட்கிறாரு, அஜித் பல்தான். அதையும் சேர்த்து கேட்கிறாரு. ஆமா, அதுலயும் அந்த பொண்ணு இறந்துரும்ல. அதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லங்க? எனக்கு அது அவங்களோட லவ் ஸ்டோரியுமே கியூட்டா இருக்கு. எங்கேயும் எப்போதும் வில்லனை நான் ஒரு நாள் ட்ரெயின்ல பார்த்தேன் சின்ன வயசுல இருக்கிறப்ப. ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. யாரு தெரியுமா வில்லன் அந்த படத்துல? ஜெய் இறங்க போறப்ப இல்லப்பா இருப்பான்னு வரல, அவரை நான் பார்த்தேன் ட்ரெயின்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. கிளைமேக்ஸ்ல வர அழுவாரியோ, உன்னை பார்த்தா அந்த மனுஷன் பேசாம இறங்கி போயிருப்பா, அவனையும் நீ விடாம இருப்பா. இல்ல அது கரெக்ட் தான். படத்துல அந்த ஜெய்க்கு வில்ல அவரு, ஆனா படத்துக்கு ஜெயிக்கவில்லை. ஆனா என்னன்னா, படத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. எல்லாமே இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். முன்கூட்டியே அவங்க இறங்கியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். பல நேரம் நடந்திருக்கு. நமக்கே இதை தெரியும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிக்க வேண்டியதா இருக்கும். அந்த நேரத்துல கூப்பிட்டு ஒருத்தன் நடுவில் ரோட்ல பார்த்து பேசிட்டு இருப்பான். அட யாரா நம்ம வம்படியா 10 நிமிஷம் கழிச்சு நவுந்து போயிட்டு இருப்பான். ஆனா போய் சறுக்கி விழுந்துருவோம் கீழே, வண்டியில சறுக்கி. நாய்க்கு குறுக்க போது ஏதோ ஒன்று வந்து இல்லையே, நான் எப்பயோ முன்னாடி கிளம்பி போயிருக்கேன். அவன் ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுறதுனால அங்கே போய் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பேன்டா. தேவையில்லா இப்படி வந்து உள்ள வந்து பேசிருப்பான்னு நினைப்பான். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய வாழ்க்கையில வரும். அதைத்தான் படத்துல வந்து அவன் இறங்க வேண்டிய முன்கூட்டி நம்ம கார்ல வந்து கூட்டு போறோம், அங்க வந்து கார் வரும், நமக்கு வரும் சொல்லிட்டு, தம்பி நீங்க எங்கேயும் நிப்பாட்ட வேணாம், உங்களுக்காக மாத்த வேணாம், கண்டக்டர் தம்பி நீங்க போங்க. அப்புறம் கண்டக்டர் தம்பி வெறியேற்றி விட்டு, அவரு டிரைவர் என்ன வெறியேற்றினாரோ அதுக்கு பின்னாடி போற தாட்பாயை வெறியேற்றி விட்டு, அவங்க கொஞ்சம் இறக்கி விட்டு ரைட்டு விடுங்க. அது இப்ப ரிதம் படத்தை பத்தி ஒருத்தர் கேட்டாரு. நீங்க சொல்லுங்க. ரிதம் படத்தை பத்தி என்ன சொல்றது, அவ்வளவுதான். என்ன ஒரு சொல்றது, அது எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 70-30 கேட்டகரி. அது 30 கேட்டகரி சொல்ல வேணாம், 70 மட்டும் சொல்லுவோம். 30 கேட்டகரி அப்புறமேட்டு இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து சொல்லுவோம். 70 கேட்டகரியில சொல்லுவோம். 70 கேட்டகரி என்னன்னா, அர்ஜுன் கண்ணாடியை பார்த்து படத்துல ஒரு படத்துல அந்த சீன்ல பேசுவாரு. அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி இந்த படத்துல. நிறையா
அந்த படத்துல அவர் கண்ணாடியை பார்த்து பேசுற சீன்ல வந்து பெரும்பாலும் அதுக்கப்புறம் வந்து மீனா ஒரு சீன்ல கேட்பாங்க, நீ இன்னும் என் கையில சாப்பிடவே இல்லைன்னு. அது போயிட்டு போது நம்ம வந்து வாழ்க்கையில எவ்வளவோ ஆசைப்பட்டு எதுவுமே நடக்கறல. இது நடக்காதா, இது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன. கிட்டத்தட்ட நம்ம அந்த அந்த படத்துல அவர் பேசுற பல விஷயங்கள் நம்மளோட மனவிரக்தி தான் இருக்கும். அடுத்து வந்து பாடல்கள், அந்த படம் வந்து தெரியப்படுறதுக்கான காரணமே பாடல்கள் தான். பாடல்கள்லயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், பஞ்சபூதங்களை வந்து பாடல்களா வச்சிருப்பாங்க. ஆகாயம், நிலம், நீர், காற்று, பூமி அப்படின்னு என்ன அது 5 ஐம்பூதங்கள் என்னவோ அந்த 5 பூதங்களுக்கும் ஒரு பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஐம்பூதங்களை வச்சிருக்கோம். நதியே நதியே நீருக்கு, நெருப்பே நெருப்புன்னு அந்த பாட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரு பாட்டுல வந்து 5 பாட்டு வாங்கணும், 5 பாட்டு வெரைட்டியா இருக்கணும்னு சூப்பரா வாங்கின பாடல்கள். அதெல்லாம் இந்த பாடல்களால தான் இன்னைக்கு படம் தெரியுது. மீனா அழகா இருந்த படங்கள், மீனானாலே அழகுதான், அந்த நிறைய படத்துல அழகா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட படங்கள்ல. அப்படி இந்த படத்துல மீனா வந்து இயல்பான அழகு, அதாவது நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவோம்ல. மற்ற படங்கள் எப்பவுமே தெரியும், கொஞ்சம் கூடுதல் மேக்கப் அப்படின்னு இருக்கும். இதுல இயல்பான அழகு. அர்ஜுனே அழகா இருந்த படம். நாசர் கேரக்டர் சூப்பரா இருக்கும். அந்த சாப்பாடு ஹோட்டல் சாப்பிடுவாங்க, இது மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஆட்டோ போற சீனு அப்படி இப்படின்னு. நமக்கு சாங்ஸ்க்காக தான் இந்த படம், அவ்வளவுதான். சாங்ஸ்க்காகவும் அர்ஜுன் கண்ணாடியில பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த படம் நமக்கு. அது 30% வந்து இன்னொரு நாள் பேசுறேன். இப்ப விசால் நீங்க சொல்லுங்க. விஷால் bro, ஒரு சொல்லுங்க, நிமிஷம். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசுறது கேக்குதா? நல்லா மின்னுகிட்டே பேசுறீங்க, சொல்லுங்க பரணி. கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. இல்ல, நான் இங்க இருக்கேன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஏங்க வர வர வார்னிங் ரொம்ப கொடுக்குற பண்றீங்க மாதிரி பாருங்க. பரணி ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இப்ப நான் பேசுறப்ப நாய்ஸ் வார்னிங் கொடுக்குற மாதிரி. bro. ஆஃப் பண்ணிக்கோ. இல்ல, ஆமா தலைவா. நாய்ஸ் இருக்கா? பரணி ப்ரோ எக்கோ வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஹலோ. இல்ல பரணி இருக்கிறாரு, பரணி இருக்கிறாரு, பரணி இருக்கிறாரு, அதை பதிவு பண்றாரு, அவ்வளவுதான். சர்வீஸ் ப்ரோ சொல்லுங்க. கேக்குது கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. பரணி கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க ப்ரோ. அதான் சண்டே ஒரு ட்வீட் போட்டீங்கல்ல சந்தானம் வச்சு. ஆமா. அதோட அஜெண்டா என்னன்னு சொல்ல முடியுங்களா? இட்லி கடையில ஸ்ரேஷ் பேசினார்ல, அதை வச்சு போட்டேன். ஓகே ஃபைன். பட் அவங்க ஏதோ ப்ரொமோஷனுக்காக ஏதோ பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. நீங்க தேவையில்லாம இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னு, நீங்க தேவையில்லாம இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். என்னது, அவங்க ப்ரொமோஷனுக்காக பேசினாங்க, நானும் ப்ரொமோஷனுக்காக போட்டேன். நெகட்டிவா பாத்தீங்கன்னா நெகட்டிவா வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தான். கமெண்ட்ஸ் பார்த்தா தெரியுது நெகட்டிவா பாசிட்டிவ். கமெண்ட்ஸ்ல க்ளீனா தெரியுது. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு? இல்லைங்க, ஒரு ஃபேன் பாய் மாதிரி பண்ணாதீங்கன்ற. புரியலங்க எனக்கு. இந்த ஃபேன் பாய் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு. கிளீனா தெரியுது, கிளியரா தெரியுது. ஈவன் நானுமே யாரோட ஃபேனுமே இல்ல. பேசுங்க பேசுங்க. இல்ல சும்மா ஒரு நிமிஷம். இது ரொம்ப நாள் பகை, அதனாலதான் ஒண்ணும் இல்ல. இல்லைங்க பகல இங்க எதுவுமே இல்லைங்க. இல்ல சர்வீஸ் ப்ரோ. இல்ல பரணி, இல்ல பகல்லாம் போவேனா, ஜாலியாவே இருக்கு. ஒரு கேள்வி கேட்கறாரு, எல்லாருமே அவ்வளவுதான். மனசு விட்டு எல்லாருமே யாரோ ஒரு ஹீரோ மனசு விட்டு பேசுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ, நீங்க சொல்ற சுகுமார் ப்ரோ சமுத்திரகனி சொல்ற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சமுத்திரகனி அப்பா படத்துல ஏதாவது படத்தை சொல்லுவாரு சார், சாட்ட படத்துல பேசுங்க மனசு விட்டு பேசுங்க. சிங்கப்புலி ஒரு படத்துல சந்தானத்தை பார்த்து அனுப்பாரு, மனத்தை விட்டு பேசுங்க. அந்த மாதிரி அந்த கேட்டகரியில போகுது. நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். இதாங்க இங்க எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு ஃபேனா தான் இருக்கும், சரிங்களா? பிரகாஷனாவும் யாருக்கோ ஃபேனு, விஷால் ப்ரோவும் யாருக்கோ ஒருத்தர் ஃபேன் தான். பட் நீங்க இந்த மாதிரி எந்த நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ற மாதிரி நான் பார்க்கல. ஆனா சண்டே அவர் போட்ட போஸ்ட் ரொம்ப சீப்பா வந்து நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ஓகே ப்ரோ. ஸ்ரேயஸ் ஏதோ பேசுறாருன்னா தனுஷ்காக ஏதோ பேசுறாரு ப்ரொமோஷனுக்கு. நீங்க அந்த மாதிரி பண்றீங்க ட்வீட்ல. இன்னைக்கு இட்லி கடைக்கு அப்படியே ப்ரொமோஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடுறீங்க. இட்லி கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணேன் இன்னைக்கு போட்டுக்கீங்க தேர்ட் சிங்கிள் வரப்போகுதுன்னு. அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க ஸ்டேஜ்ல பேசுறதோ இல்ல இது பண்றதோ
யாரா இருந்தாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைச்சா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க அது ட்ரோலா பாத்தீங்கன்னா ட்ரோலா வச்சுக்கோங்க. கிரிட்டிசைஸ் பண்ணலாங்க, பட் நீங்க பண்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க ஒரு இன்ஃபுளுசரு நல்லா ரிவ்யூ இல்லைங்க நான் பேசுறேன். நீங்க ஒரு இன்ஃபுளுசரு நல்லா ரிவ்யூ பண்றீங்க, நிறைய மூவி சஜஷன் பண்றீங்க, குட். பட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் மாதிரி ஒரு நெகட்டிவ் ஏன் ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னா நான் கேட்கறேன். எஸ்கேக்கும் தனுஷ்கும். ஆனா என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்காதே சர்வேஷ் ப்ரோ. எனக்கு பிடிக்காதுங்க. ஆனா நீங்க ரிவ்யூ போடுறீங்க, உங்களுக்கும் சப்போர்ட் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா. உங்க ரிவ்யூ நீங்க சஜஸ்ட் பண்றது நானுமே பாத்துருக்கேன். உங்ககிட்ட பர்சனலாவும் கேட்டிருக்கேன், ப்ரோ இந்த வாரம் என்ன படம் எனக்கு சஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்கா இல்லீங்களா? நீங்க நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னா நான் கேக்குறேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகே, அவங்க ஏதோ ப்ரொமோஷனுக்கு ஏதோ பேசுறாங்க, நீங்க ஏன் போடுறீங்கன்னா நான் கேக்குறேன். என்னோட இதுக்காக நான் போடுறேன் ப்ரோ, சந்தோஷத்துக்காக. ஓ அப்படிங்களா, சரி சந்தோஷம். அப்போ ஓகே, நான் மத்தவங்க சந்தோஷம் நான் கேள்வி கேட்க விரும்பல. ஓகே, அப்ப ஃபேன் பாய் தான், அப்ப ஃபேன் பாய் தான் பிஹேவ் பண்ணீங்கன்னா பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன் அவ்வளவுதான். இல்ல நீங்க ஃபேன் பாய்க்குலாம் போகாதீங்க. அப்படிதான் இருக்கு உங்க டைம் லைன் வந்து அப்படிதான் இருக்கு. புரியல, ஒரு போஸ்ட் போட்டதுனால என் டைம் லைன் அப்படி இருக்கான்னு? ஆமா, மத்த எதுவுமே உங்களுக்கு கணக்கு தெரியல, நான் அந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு அப்படி தெரியுதா? ஆமா ஆமா, அதால நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா? அதான் உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல ப்ரோ. ஒருத்தர் கரெக்டா டிஎம்ல கேட்டிருக்காரு. அவர் பாருங்க கேட்கட்டுமா? அவர் கேட்ட அவரு பயிலா சர்வீஸ் பயிலா நான் கேட்கட்டுமா? ஒருத்தர் டிஎம்ல கேட்டத. இப்ப மதுராட்சி ரிலீஸுக்கு முன்னாடி வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, ஆன்லைன்ல அபியூஸ் பண்றதுனால நெகட்டிவிட்டி பரவனால ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு ட்வீட் போட்டீங்க. இப்ப ஒருத்தர் ஆடி லான்ச்ல பேச அவங்க பேசிட்டு போறான்னு கண்டுக்காம அதுக்கே நெகட்டிவிட்டியா பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் டிஎம்ல. இது மாதிரி சர்வீஸ் கேட்பாரு. அட விடுங்க, நான் கேட்டல விடுங்க. அதான் அட விடுங்க, நான் கேட்டல சொல்லுங்க. இது வந்து யாரோ ஒரு ஃபேன் பாய் ஐடி பண்ணா நான் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு இன்ஃபுளுசரா இருந்தது, ஒரு நீங்களுமே ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த சினிமா ஃபீல்டு தானே, ப்ரொமோஷனுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்றீங்களா இல்லையா? இப்ப நார்மல் பார்த்து நீங்க உங்களால நிறைய படம் ப்ரொமோஷன் ஆகுது. சோ நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா நான் கேக்குறேன். நீங்க எஸ்கே ஃபேனா இருங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல சர்வேஷ் ப்ரோ, நான் வந்துட்டு சொல்லிடுறேன், இப்பயே சொல்லிடுறேன். இனிமேட்டு யாராவது ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் வந்து ஏதாவது எனக்கு ஒரு மாதிரி ஓகே இவங்களை வந்து இப்படி பேசிட்டாங்க, இதை வந்து ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஏதாவது சும்மா சர்க்காசமாவோ இல்லை ஜென்யூனாவோ நான் வந்துட்டு போஸ்ட் போடுவேன். அது எனி ஆக்டர் ஆர் எனி செலிபிரிட்டி, அது எனக்கு தோணுச்சுன்னா அது வந்துட்டு நான் என் மனசுக்கு ஜென்யூனா மீன்ஸ் என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது எனக்கு வார்த்தையா போடுறதுன்னு தெரியல. பட் அது சும்மா ஒரு ஃபன்னுக்காகவோ இல்ல ஒரு பட் இது ஃபன் இல்ல ப்ரோ, கம்ப்ளீட்டா நெகட்டிவா மாறுது. இது ஃபன்னாவே இல்லையே. என்ன ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். உங்களுக்கும் பேச தெரியல, பரணிக்கு பதில் சொல்ல தெரியல, உங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியல, பரணிக்கு பதில் சொல்ல தெரியல. மாவீரன் நீங்க தான் நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எனக்கு புரியலையே. அதாவது என்னன்னா இல்லங்க எனக்கு யாருமே தெரியலங்க. எனக்கு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு, ஆனா பினிஷிங் வந்துட்டு நான் எக்ஸாக்டா எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து இப்படி இந்த டோன்ல போனீங்கன்னா எப்படி என்னைக்கு பேசி முடிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு கோபாலகிருஷ்ணனே பரவாயில்ல. இல்ல நடுவுல எனக்கு சரியில்லை. இல்ல பிரகாஷ் கூப்பிடுங்க. இல்ல பிரகாஷ், நடுவுல நான் வந்து பேசலான்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கு இல்ல போதும், நான் பட்ட அடிகள் போதும் எனக்கு. நீங்க வந்து எதனா ஓப்பனா கேட்கணும்னு நினைச்சு ஓப்பனா கேட்டுருங்க, நீங்க மனசுல வச்சுக்காதீங்கன்ற. சுகுமார் இன்னும் கொஞ்சம் சுகுமார் நீங்க என்ன கொஞ்சம் சரி வேணா விடுங்க. சரி சேட்ல போய் அனுப்புறது, அவர் பரணி வேற ரொம்ப காலத்தை பாக்கன்றது, அதை பார்க்கலாம் வச்சுக்காதீங்க, ஃப்ரீயா பேசிடுங்க. பண்ணுக்காக சொன்னேன். நான் பண்ணு ரொம்ப நாளா நாங்க வந்து டிஎம்லயே வந்து திட்டிட்டு பேசிட்டு இருந்தோம். ரீசன்ட்டா சொல்றேன், போன தடவை ஒருத்தர் சொன்னீங்க, நான் ஒருத்தர் ஸ்பேஸ்க்கு வரேன்னு சொன்னாரு, வர மாட்டாரு. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எதனா கேட்கணும்னா நீங்க சபையில கேளுங்க, அது கரெக்டா ரைட்டான்னு நாங்க தீர்மானம் பண்றோம். உங்களுக்காக நாங்க வந்து போயிட்டாருன்னு சர்வேஸ் ப்ரோ ஒன்னே சொல்ல கேட்டுங்களேன். இல்ல சொல்றேன், அவர் பரணிக்கு பதில் சொல்ல தெரியல இந்த கேள்விக்கு, இல்ல அவர் வேற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா நான் என் பையில சொல்லிடுறேன். நான் ரெண்டே விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட், இந்த உலகத்துல நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையவே கிடையாது. அப்படி ஜஸ்ட் வேர்ட்ல மட்டும் தான் இருக்கு. யாரோ யாருக்கோ ஃபேனா தான் இருப்பாங்க. அவங்கள மீறி வெளியே வந்து அதை சொல்லிடுறேன். அவங்கள மீறியும் அவங்கள அறியாமையும் அவங்க வன்மத்தோட பண்றாங்களா ஜாலியோட பண்றாங்களான்னு தெரியாது. அது என்ன உள்பட நானும் சொல்லியிருக்கேன் பல தடவை.
என்ன உள்பட நானும் சொல்லியிருக்கேன். இங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்குவேன், ஓப்பனாவே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ரசிக வெறி இருக்கும். அந்த ரசிக வெறி எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். அது தன்னை தாண்டி தன்னை மறந்து வெளியே வரும். எப்போ வெளியே வரும்னா, தான் நேசிக்கிற ஒரு நாயகனோ, ஆதர்ச நாயகனோ, அரசியல் தலைவரோ யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒரு வேர்டு, நம்ம சைடு பாயிண்ட சொல்றதுக்கு இன்னொரு கிண்டல போடுறதுக்கு அது ஒரு வேர்டு வரும். அது வந்து பெரும்பாலான கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. சில பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வந்து நான் 12 வருஷம் ட்விட்டர்ல இருக்கேன்னா, 12 வருஷத்துல 8 வருஷம் எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். 4 வருஷமா 5 வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அப்புறம் பழகி நார்மலா ஆயிரும். அது வந்து சில நேரம் லேட் ஆகும். பரணி இப்பதான் வந்திருக்கிறாரு. பரணி சின்ன பையன் வேற. அவருக்கு அவருடைய ஒரு ஃபேன் பாயாவும் அது சில நேரம் தனியாக வரதான் செய்யும். ஏன்னா அவருக்கு அவரோட ஃபேவரட் தலைவரை அவருக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்றாரோ, சப்போர்ட் பண்றதுக்கு வேற வகையில இருக்கு. அதுக்கு 2 வகை இருக்கு. ஒண்ணு தன்னை பிடிச்சவங்கள இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பேசுறது, இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க போடுறீங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. அதுக்கு என்ன வகை? உங்களை கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒரு நம்மளால ஒரு ட்வீட் போட முடியுமா, போட்டு நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்திங்க, அதாவது சொல்ற தன்னோட சந்தோஷத்துக்காக போட்டேன்ட்டாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். யாருமே நீங்க இதுக்காக நீ வந்து பெருசா அதை நினைச்சு அதுக்கு விட்ட கேள்வி கேட்டு பதில் அது இங்கே அதுக்கப்புறம் திருப்திகரமாகவும் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் தான். நீங்க ஜாலி அவரோட திருப்தியாக போறாரு. அவருக்கு கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவருடைய யாரோட ஃபேன் பாய்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஜஸ்ட் நீங்க கடந்துதான் போகணும், அவ்வளவுதான். இதை நீங்க பெருசாவும் எடுத்துக்க தேவையில்லை. அவரு எல்லா படங்களுக்கும் ஜஸ்ட் மறைமுகமா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வந்து இப்போ ஓப்பனா பேசிட்டு இருந்தாரு. இப்போ ஓப்பனா பேச முடியலங்கிறக்காக இப்படி மறைமுகமா வீடியோ போடுறாரு, அவ்வளவுதான். நானா இருந்தாலும் அப்படிதான். என்னால ஓப்பனா பேசணும்னா நானும் மறைமுகமா வீடியோ போடுறேன். என்ன நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கும் எப்படி நம்ம இத்தனை வருஷம் ஆகிருக்கு. நம்ம 12 வருஷம் இருந்துமே நமக்கு அந்த 8 வருஷம் 7 வருஷம் 6 வருஷத்துக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம பல தடவை திட்டு வாங்கியிருக்கோம், பல பேர்த்த திட்டு வாங்கியிருக்கோம். அது நம்ம ஒரிஜினல் பாயிண்ட், நம்மளோட பாயிண்ட் சொல்லி கடந்து போயிட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒருத்தரோட பாயிண்ட் தான், அவ்வளவுதான். அது நமக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைச்சிச்சு. பரணி கொஞ்சம் கொஞ்சமா வர அவர் கண்ட்ரோல் கிடைச்சிடும். பரணி மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே அதே தான். அதே மாதிரி திரும்ப சொல்லலாம். அன்னைக்கு விசால் வச்சு சில பேர் சொன்னாங்க நீங்க சிம்பிள் ஃபேன் தானே அப்படின்னு. ஆமா, ஒரு சிம்பிள் ஃபேன் ஓப்பனா சொல்றாரு, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லிக்கிறது இல்ல. சொல்லிக்காம மறைமுகம் உள்ள வச்சு அப்படியே படம் வரப்போ நான் காமிச்சிக்கிறேன் நடிப்பாங்க. அப்படிலாம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தன்னை அறியாம வேலை வந்துடும். சின்ன விஷயம் வந்தாலும் நீட் மேல வந்துடும். தனக்குள்ள இருக்கிற ரசிகம் எட்டி பார்ப்பான், அவ்வளவுதான். அது நல்ல விஷயம் தான். எட்டி பார்க்கற நல்ல விஷயம். மறைச்சு ஒருத்த வச்சு வில்லங்க பின்னாடி சில பேர் இருக்காங்க. யார் ரசிகரும் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தனியா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க ஃபேவரட் நடிகர் படம் வரப்ப பூஸ்டா பயங்கரமா ஏத்தி பாசல் அப்படி தூக்கி போட்டு நிப்பாட்டிடுவாங்க. பிடிக்காத நடிகர் படத்தப்ப அப்படி தூக்கி அரை மட்டும் தட்டி. ஆனா அவர் ஆசிரியர் சொல்ல மாட்டான், பொதுப்பா நான் நேர்மை தெரியுமா, நேர்மனாலே நான் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அதுக்கு இதெல்லாம் எவ்வளவோ தேவை. நீங்க உண்மையா இருக்கிறாரு சந்தோஷப்படணும். அதை பண்ணாம நீ அதை வந்து கிரிட்டிசம் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஜஸ்ட் ஒப்பீனியன், அவ்வளவுதான். பரணி, இந்த பதில்ல உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் இருக்கா? இல்ல நீங்க எதுவும் திருத்தம் இருந்தா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் என்னை கொஞ்சம் லைட்டா வந்து காண்ட ஏத்திட்டாரு. அவரும் வந்து ஒரு செலிபிரிட்டி தான். ஆனா அதுதான் நான் கேக்குறேன், ஏன் தேவையில்லாம நெகட்டிவிட்டியா நீங்க வளர்த்துக்கிறீங்க நான் கேக்குறேன், அவ்வளவுதான், சிம்பிள். ஃபுல்லா கேளுங்க சர்வேஷ் ப்ரோ, ஃபுல்லா கேளுங்க. இல்லனா எஸ்கே ஃபேன் ஒரு இதுல போட்டுருங்க பயோ. கேளு ப்ரோ, அவர் சொல்ல வர்றாருல சர்வேஷ், அவர் முழுசா சொல்றாராம், கேளுங்க. இன்னைக்கு வந்து அந்த செலிபிரிட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற செலிபிரிட்டி கிடையாது, ஓகேவா? அவர் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு செலிபிரிட்டி. அவர் மேல அவர் கொஞ்சம் காண்டேத்துற மாதிரி இன்னைக்கு சில ட்வீட்லாம் போட்டதுனால எனக்கு அவரை திட்டணும்னு தோணுச்சு. ஆனா நான் திட்டல. ஏன்னா நான் திட்டினேன்னா அது நிறைய பேர் பார்ப்பாங்க, அது தேவையில்லாத இதாகும்னா வந்து நான் இது பண்ணல. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் வந்து கண்ட்ரோல்டா இருப்பேனான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ஆனா நான் மேக்சிமம் நான் வந்துட்டு இப்போ வந்து சில டைம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க. அவங்க ஏதாவது வந்து ட்வீட் போடுவாங்க. நமக்கு அது வந்து லைட்டா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்துட்டு இப்போ எஸ்கே லைட்டா வந்து கொஞ்சம் இது பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி ட்வீட் பண்ணார்னா எனக்கு கோவம் வரும். நான் வந்து ட்விட்டர்ல திட்டணும்னு நினைப்பேன், இல்லைன்னா நேரம் இது பர்சனலா நினைப்பேன். ஆனா நான் திட்ட மாட்டேன். ஆனா ஏன்னா அவரை பத்தி பர்சனலா எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி அவருக்கு பர்சனலா நல்லா தெரியும். ஸோ ட்விட்டர் லைஃப் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரியாலிட்டி அப்படின்லாம் கிடையாது. பர்சனா நான் என்னை பத்தி என்னை சுத்தி இருக்கவங்க தெரியும். இப்போ நீங்க முன்னாடிலாம் நான் ரிப்ளை பண்ணிருந்தேன். பட் ரீசெண்டா எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சுன்றதுனால தான் நான் வந்துட்டு சரி இவருக்கு ரிப்ளை பண்ணி வந்து அது கான்வோ வளர்த்துட்டே போகும், அது தேவையில்லாத இதாகும்னு சொல்லி தான் நான் வந்து ரிப்ளை பண்றதே வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது இப்போ ஒரு ட்வீட்டுக்காக நீங்க வந்து பாக்குறீங்க. நான் வந்துட்டு இப்பயும் சொல்றேன், நான் வந்து
மேக்ஸிமம் நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன். பட் அதையும் மீறி ஏதாவது சும்மா வந்து ஃபன்னுக்காக போட்டேன்னா ஓகே. அவ்வளோதான். அது என்னால வந்து இது பண்ண முடியாது. கேரண்டி பண்ண முடியாது. பட் ஆனா நான் வந்து 99% நான் வந்து கண்ட்ரோல்டா இருக்க ட்ரை பண்றேன். சரி சர்வேஸ் ப்ரோ, நீ சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னே மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கமலஹாசன் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி கேட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து நாய்க்குல வந்து பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கு, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு வந்து தெளிவான பதில், ஆனால் தெளிவாக இல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்ல வந்தாரு எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா, நிறைய பேத்துக்கு புரியலன்னு சொல்லி. ஆனால் ஒரு பாயிண்ட் பர்ஃபெக்டான பாயிண்ட். அந்த மாதிரி இப்போ பரணி ஒரு பதில் சொன்னாரு. அந்த பரணி சொன்ன பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட பதில் வந்து கமலஹாசன் சொன்ன மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அவ்வளோதான் அவ்வளோதான் பரணி, வேற ஒன்றும் இல்லை பரணி. ஓகே ஓகேண்ணா. யாரு ப்ரோ அந்த செலிபிரிட்டி? இது என்ன இல்ல ஏங்க, எனக்கு அந்த பாயிண்ட் தான் முக்கியம். எனக்கு பரணி சொன்னது எதுக்கு இது இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல அப்படி இல்லண்ணா. அப்படி இருக்கீங்கண்ணா. என்னன்னா சர்வேஷ் ஆஸ் அ பர்சன் எனக்கு அவரை பத்தி பெருசா தெரியலனாலும் நான் இன்டராக்ட் பண்ணதை வச்சு அவர் ஒரு நல்ல மனுஷன். ஓகேவா? இந்த ஒரு இதனால வந்துட்டு ஒரு மாதிரி இதா போயிட்டு இருக்கே தவிர. நான் சீரியஸா சொல்றேன், அவர் நல்ல மனுஷன். ஒருத்தர் வரும்போதே வாங்க போங்கன்னு கிழக்கா பேசி இவ்வளவு தூரம் உங்களுக்கு பகை இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் தெளிவா பதில் சொல்லி விளக்கம் கேட்கிறாரு. எனக்கு இவர்கிட்டையும் கோவலா எக்ஸ்பிளைன் பண்ண பாரியே பிடிச்சிருக்கு. இல்ல இருக்காரு, மேல இருக்காரு. சரி போயிட்டாரா பரணி? சரி போயிட்டாரு போ. சரி சர்வேஸ் ப்ரோ, நீங்க பதில் அவர் லிசனர்ல இருக்காரு, சொல்லிருங்க. பரத் ப்ரோவோட அந்த 1 வீக் ட்வீட்டை கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் பாருங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல நீங்க கமெண்ட்ல எம்எஸ்னு ஒருத்தர் சுந்தர பாண்டியன் படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் கமெண்ட் இப்பதான் பார்த்தேன். சுந்தர பாண்டியன் படத்தை நம்ம நிறைய தடவை பேசிருக்கோம். அவர் கேட்டே நம்ம பேசியிருக்கிறோம். ஆமா, ஏன் இப்படி பண்றாரு எம்எஸ்? என்ன எம்எஸ் எம்எஸ் கமெண்ட், எம்எஸ் பாஸ் கமெண்ட் மாதிரி அப்பப்போ இருக்கும். சரி பரணி, என்ன பரணி வரீங்க போறீங்க சொல்லுங்க பரணி. இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூ, நான் அதனால தான், வேற எதுவும் இல்லை. மாவீரன் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ராண்டி பிட்ச்ஃபோர்ட் அவர் தான் அந்த செலிபிரிட்டி, கியர் பாக்ஸோட சிஇஓ. எனக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. அப்ப அதனாலதான் தெரியாது, பிரச்சனையும் இல்லை யாருக்குமே. அதான் சொல்றேன். ஏங்க யாருக்கெல்லாம் தெரிஞ்சாதாங்க அவர் செலிபிரிட்டி, யாருக்குமே தெரியாது அவர் செலிபிரிட்டி. இல்ல இல்ல அவர் செலிபிரிட்டி. நான் சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு சொல்றேன், அவர் செலிபிரிட்டி இல்லன்றீங்க. இல்லங்க, அவர் பரணி ஒன்னு சொன்னா நீங்க திட்டம் பண்ணது கியர் பாக்ஸ்னால என்னன்னு தெரியல. இல்ல இல்ல நான் இப்படி சொல்றேன் விஷால் ப்ரோ, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பார்டர்லேண்ட்ஸ் 4 இருக்குல்ல, பார்டர்லேண்ட்ஸ் கேம் இருக்குல்ல, ஆமா, அந்த கேம் கம்பெனியோட சிஇஓ. நம்ம பாத்து சொல்லுவோம்னு வராது பாம்பி பாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றவா. ஓகே ஓகே, அப்ப பெரிய கைதான். சரி சரி பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் ப்ரோ தக் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்ச நேரமா. நீங்க பின்னாடி என்னமோ பண்றீங்க, எனக்கு அதுதான் தெரியல என்ன பண்றீங்க, எங்கதான் போறீங்க, அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எங்கதான் டிராவல் பண்றீங்க தெரியலையே. ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் தலைவா, டிராபிக்கா இருக்கு, வேற எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர், வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா பேசலாம். பரணி ப்ரோ, நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கு காரணமே என்னோட டிஎன்ல நெகட்டிவே வராதுன்றீங்களே, அதுவே இருக்கலாம். ஏன்னா நம்ம சைடும் இப்ப சூர்யா ஃபேன்ஸும் என்ன அட்டகாசம் பண்றாங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நீங்க நிறைய அபியூசர்ஸி ஃபாலோ பண்ணி வைங்க வேற ஐடியாவது. அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டா தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணாது. நீங்க 4 ஐடி எஸ்பி அட்ராக்ட் பண்ண அதுக்கு மட்டும் நீங்க தான் சொல்றீங்க ஒரு சிறுத்தை சிவா மாதிரி நம்ம ஒன்லி பாசிட்டிவ் தான் ப்ரோ, நெகட்டிவ் அப்படின்னா அப்போ உங்களுக்கு நம்ம தான் ரியாக்ட் பண்ணுவோம். உங்க சைட்ல இருந்து யாருமே ரியாக்ட் பண்ணலன்ற மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல. எல்லா சைடும் அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டாலே ஓகே இப்படி நடக்குது, நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்லம்மா வீரன், எல்லா சைட்ல இருந்தும் அட்டாக் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஃபேன் பேஸ்லயுமே ஒரு 10 பேர் வந்துட்டு இந்த ஃபேன் ஃபைட் போடுறதுக்குன்னே இருப்பாங்க. அது வந்துட்டு இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். முடிச்சிருங்க பரணி சென்டென்ஸ. இல்ல பசிக்கு. அவ்வளவுதான் பரணி, சாப்பிட்டு தெம்பா பேசுங்க, நாளைக்கு பேசுவோம். ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க பரணி. சர்வேஸ்ட்ட மட்டும் பாய் சொல்லிட்டு போங்க. சர்வேஸ் இருக்கீங்களா? சர்வேஸ் பாய். தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே பாய். சரி சுகுமார் ப்ரோ, இவரே இப்படின்னா நாளைக்கு பேர் கோபாலகிருஷ்ணன் வந்தா என்ன பேசுவாருன்னு தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு வேற டீகோடிங் பண்ணிட்டு வருவாரு. அழகா வருவார் நாளைக்கு.
அவர் ஸ்லாங்லேயே சூப்பரா இருக்கும், பரணிக்காம இருக்கும். பரட்டு நாளைக்கு பர்னினா பிரகாஷ் ப்ரோ, இப்போ உங்க டிபி மாத்த போறீங்களா இல்ல இதே தானா? இதாங்க ஃபிக்ஸ்டு. நம்ம இது கொஞ்சம் வருஷத்துக்கு மாத்துற மாதிரி ஐடியா இல்லை, கொஞ்ச நாள் ஓடட்டும் இது. இல்ல ப்ரோ, இப்ப ஏஐல சமயம் கொடுக்குது இல்லங்க, அது ஒரிஜினல் மாதிரி வராதுல்ல. ஒரிஜினல் மாதிரி வராதுல்ல. நம்ம ஒரிஜினல் போட்டுட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல மட்டும் எடிட் பண்றது வேற ஓகே. ஃபுல்லாவே அது போட்டா நல்லா இருக்காது இல்ல. இது நல்லா இருக்கு. அது ஒரு சில இதெல்லாம் ஒரிஜினலாவே தான் ப்ரோ இருந்தது. போட்டோ ஷூட் பண்ணீங்கன்னா அப்படிதான் இருப்பீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த புக் படிக்கிற மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி காஸ்டியூம் மட்டும் ஒன்று இருக்கு. அது மாதிரி டேரக்டா நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன் பண்ணி அது இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போட்டோ. அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. இப்போ அது ரெண்டாவது நேரத்து நான் ஹேர் கட் பண்ணிருக்கேன், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரியாலிட்டியா பக்காவா பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் போல இருக்கும். டெய்லி ஒரு 10-20 போட்டோ எடிட் பண்றதுக்கே நேரம் பெரும் போல இருக்கு. அது சீக்கிரமா வேற கொடுத்துருது ப்ரோ. அது இல்ல ரொம்ப தத்ரூபமா வேற பண்ணுது, அதுதான் சூப்பர். இல்ல அதெல்லாம் சம்பங்க. அது சில கப்பிள்ஸ் போட்டோலாம் எடிட் பண்ணி தருவாங்க, சூப்பரா இருக்கு. நம்ம அந்த நம்மளால நிறைய போட்டோ வந்து என்ன கொடுமைனா, இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு டூருக்கு போயிருக்கோம், இல்ல வெளியே எங்கேயா போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம பர்சனலா போட்டோ எடுக்கிறப்ப மறந்துடுவோம். அங்க போய் என்னென்னமோ போட்டோ எடுப்போம், நம்ம பர்சனலா 2 கப்பலா போட்டோ எடுக்க மறந்துடுவோம். அப்படி எடுத்தா அந்த போட்டோ நல்லா ஃப்ரேம் சரியா அமைஞ்சிருக்காது, இல்ல வந்து கரெக்டா பேக்ரவுண்ட் எல்லாம் அமைஞ்சிருக்காது. இது பர்ஃபெக்டா நம்ம என்னென்னலாம் ஆசைப்படுறோமோ எல்லாமே பண்ணி கொடுக்குது. நேற்று அஜித்குமார் ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு. அது என்ன மாதிரி இல்லை, ஜீவா மாதிரி இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நம்ம அது சில விஷயங்கள் நம்ம அசால்ட்டா அழகா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துச்சு, அது நல்லா இருக்கு. அது மாதிரி இன்னும் நான் போது எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. எடிட் பண்ணி நம்ம ஆசையை அதில் பார்த்துப்போம், அவ்வளோதான். சுகுமார் ப்ரோ, கிஸ்ஸும் சக்தி திருமகனும் பிரீமியர் இருக்கா ப்ரோ நாளைக்காவது? தெரியல ப்ரோ, அது வரும்போது தான் தெரியும். சக்தி திருமகன் இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. கிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவுமே இருந்தா வேலைக்கிழமை தான் இருக்கும் கிஸ்ஸுமே. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நேற்று ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம எல்லாரையும் அப்படியே ஒரு மாதிரி நீங்களே கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனீங்களே, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா இன்னைக்கு? என்ன கேள்வி கேட்டது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மறந்துடும், அந்த நிமிஷம் பேசுறது அப்படியே மறந்துட்டு போயிடுறது. இப்போதைக்கு கரண்டா இந்த ஜெனரேஷன்ல பிடிச்ச ஹீரோயின் யாருமே கரெக்டா பதில் சொல்லல, அதனால யாரும் சொல்ல. நீங்களே யாரா கெஸ் பண்ணுங்க. என்ன கேள்வி? விஷால் வந்துட்டாரு பாருங்க, என் தலைவன் சொன்னா கண்டுபிடிச்சிருவாரு. இந்த ஜெனரேஷன்ல பிடிச்ச ஹீரோயின் இது ஏங்க ஒருத்தவங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற இதுல சரி நான் சொல்றேன். இந்த ஜெனரேஷன்ல பிரகாஷ் ப்ரோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின், ஃபேவரட் ஹீரோயின். இல்ல ஆனா அவர் அடிக்கடி ஸ்பேஸ்ல சொல்லிருக்காரா? ஓகே. ஆமா, அண்ணனுக்கு சௌந்தர்யா பிடிக்கும், மீனா பிடிக்கும், அது தெரியும். இந்த ஜெனரேஷன்ல சாட்டர்டே சண்டே ஃப்ரீயானா? ஏப்பா இல்ல நானே வேற உங்க மீட் பண்ணலாம், ஒரு செலிபிரிட்டியை பார்க்கலாம் தான். பிரேக் ஆகுது பல்தான். சுகா கேட்டாங்க, என்னால நல்லா பார்க்க முடியாது போயா அப்படியாது. பிரேக் ஆகுது. அவருக்கு பிரேக் ஆகலன்னா தான் நீங்க கேட்கணும், பிரேக் ஆனா கேட்க வேண்டியதில்லை. சுகுமார் ப்ரோ, சாட்டர்டே சென்னை வராராம் சுகுமார் ப்ரோ உங்களை பார்க்க, அதான் கேக்குறாரு. சாட்டர்டேவா? சாட்டர்டே சண்டே குடும்பங்கள் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். குடும்பங்கள் கொண்டாட்டத்துல இருப்பாரு, விட்டுருங்க. ஃபேமிலி மேன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத. ஃப்ரீயா ஈவினிங் மேல தான் வந்து வெளியே நான் போவேன், பகல் ஃபுல்லா ஃப்ரீ தான். ஏதாச்சும் ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறாங்களா ப்ரோ? சின்னதா நீங்க எப்பயும் கொடுப்பீங்கல்ல, கணிக்கவே முடியாத மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, நாங்க அதை டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சு. வெளியே போங்க. ஒருத்தரை கெஸ் பண்றேன் தலைவா, பட் ஆனாலும் நீங்க க்ளூ கொடுங்க. அந்த கெஸ்ஸிங்க்கு மேட்ச் ஆச்சுன்னா நான் சொல்லிடுறேன். மீனாட்சி சௌத்ரியா பிரகாஷ் அண்ணா? வாய்ப்பே இல்ல. இல்லங்க. அவர் ரீசெண்டா அந்த ஹவுஸ் மேட்ச் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சர்வேஸ் ப்ரோ கேட்க வந்தாரு, அதை கேட்டுருவோம். சர்வேஸ் ப்ரோ ஏதாவது பேச வந்தீங்க சொல்லிருங்க. இல்ல ஏதாவது க்ளூ கொடுங்க ப்ரோ. அதாவது இப்ப நடிக்கிறாங்களா? நீங்களும் அதே கேள்வி கேக்குறீங்களா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இல்ல கரண்ட் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் தான்.
ஒரு ஹீரோயின் தான் பிடிக்கிறமே தவிர மற்றபடி பெருசாலும் லிஸ்ட்ல இல்லை. நான் வேணா ஒன்று பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சரி க்ளூ தர நான் க்ளூ கொடுக்குற யோசிக்கணும்ல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு டீட்டெயிலாகவே இப்படி பேசுவோம். நாளைக்கு ஸ்டார்டிங் டாப்பிக்காகவே எடுத்து பேசுவோம், இன்றைய ஹீரோயின்ஸ் சொல்லி பேசுவோம். என்ன ப்ரோ தொடரும் போட்டீங்க கடைசி? சுகன் ப்ரோ நீங்க சொல்லுங்க யாரை கணிச்சீங்க? இல்ல பின்னாடி பின்னாடி பேச முடியவில்லை, காரணம் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே 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 சரி. என்ன வேற ஏதோ பொண்ணு பேர்லாம் சொல்ற அப்படின்னு அங்கே சத்தம் வர ஆரம்பிச்சோம். அதனால அவரு இப்ப கரெக்டா கேக்குதா? கேக்குது இப்ப கரெக்டா கேக்குது பால்தான். நான் சும்மா சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் எந்த நாள்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க மார்னிங்? 3 நாளுமே ஃப்ரீயா தான் இருப்பேன் மார்னிங். அப்போ ஓகே, நான் தங்களை சந்திக்க விரும்புகிறேன். உங்களோட கால் ஷீட் கிடைக்குமா? என்னப்பா என்ன சந்திக்கிறதுலாம் ஒரு கால் ஷீட்டா? அப்படிதான் எங்க என்ன சுத்தின்னு இருப்பேன். ஓகே ஓகே. விஷால் ப்ரோ அவர் ஏன் எதுக்கு வர்றாருன்னு கேளுங்களேன். பல்டான்ட்ட சென்னை எதுக்கு பல்டான் வரீங்க? நம்மளோட குரூப்ல ஒரு ஸ்பேஸ் போட்டுருப்போம், அதுல எடுக்க போய் கேட்டீங்க. எக்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஏங்க சொல்லுங்க கமல், நீங்க சொல்லுங்க கமல். சுகன் சொல்லுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ப்ரோ. பல்டான் வந்து நம்மளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவார்ல, லவ் ஸ்டோரி சொல்லி இருக்காருல்ல முன்னாடி, அந்த பொண்ணோட ஃபேமிலி ஃபங்க்ஷனா? கல்யாணம் ஆயிடுச்சான், ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனா. அது எத்தனாவது எக்ஸ்னு கேட்றாதீங்க விஷால் ப்ரோ. அது எத்தனாவது எக்ஸ் மட்டும் கேட்காதீங்க, அது பல்டானுக்கே தெரியாது. இல்லங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. எப்படியா அந்த ஒரு இவ்வளவு பிராட் மைண்டடா என்னால எனக்கு அந்த இதுவே வர மாட்டேங்குது. பல்தான் நல்ல விஷயம், என்ஜாய். எனக்கு ஒரு டைலாக் தான் வருது, தலை நிமிர்ந்து நடங்க பல்தான். தலை நிமிர்ந்து நடங்க பல்தான். கரெக்ட் பல்தான், தலை நிமிர்ந்து நடங்க. உனக்கு ஒரு இன்பாக்ஸ் பண்ணிருக்க, அதை பாருப்பா. சுகுமார் அண்ணா தோ வந்துட்டான். அண்ணா தோ வந்துட்டான். உனக்கு ஒரு இன்பாக்ஸ் பண்ணிருக்க, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. அண்ணா ட்விட்டரா இல்ல வாட்ஸ்அப்பா? ட்விட்டர்ல தான் வந்திருக்கு. இங்க ட்விட்டர்ல எதுக்கு கரெக்ட் தானே? உண்மைதான் 100%. ரொம்பண்ணே. அதுவும் இப்ப ரீசெண்டா உங்களுக்கு இன்ஸ்டால வந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். எப்பா பார்த்தாலே ஐயாஸ் ஜெமினி வாட் ஜெமினி கேவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அதே இதுதான்ப்பா. இல்லங்க ஏஐக்கும் நம்ம பசங்க போய் ஒரு 1 லட்சம் லைக் போடுறாங்க. இது தெரியாம வெயிட் பண்ணு, இது தெரியாம நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். இப்படிதான் வந்துட்டு ப்ரோ போட்டோ இது இப்ப இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்துட்டு இருக்கு போல. நான் எனக்கு இப்பதான் அது தெரியும் அது ஏன்ட்டு கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட வந்து ப்ரோ மாசு போட்டோ ஷூட்ல செம்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். அவரு நம்மளுக்கு வந்துட்டு அவர் கொஞ்சம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர், ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம், பொசிஷன்ல இருக்காரு. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்றாரு. நான் அவர்கிட்ட இருந்து நல்ல ரிப்ளை வரும்னு ஆவலா எதிர்பார்த்துன்னு இருந்தேன். இட்ஸ் ஏஐ பாஸ் அப்படின்னு ரிப்ளை வந்துச்சு. எனக்கு பதறி தூக்கி போட்டுருச்சு. அட பாவி, நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் தேங்க்ஸ் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா இட்ஸ் ஏஐனாங்க. அதுல இருந்து நான் வந்து யாரு உண்மையாலே போட்டோ போட்டாலுமே நம்ப முடியல, அது உண்மையா ஏஐ இருக்குமோ இல்ல வந்து அது வந்து இருக்குமோ. சொல்லட்டுமா? நீ காலைல அந்த ஏஐல ட்ரை பண்ண போட்டோ 3 போட்டோவையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சேன். ஃபர்ஸ்ட் 3 போட்டோ வைக்க முடியும், ஃபர்ஸ்ட் மொதல் போட்டோ மட்டும் வச்சிடணும்னு வச்சு விட்டேன். அதுக்கே நீங்க உங்களை மாதிரி எனக்கு வந்து ஒரு 20 பேர் வந்து மாஸ் ப்ரோ செம்ம, அது ஒரு முக்கியமான ஆட்கள் தம்பி சூப்பர்ப்பா, நீ ரீசெண்ட் டைம்ல நீ நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருந்த, அப்பயே நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஆயிடுவேன்னு அப்படின்னு போட்டாங்க. எனக்கா தூக்கி வாரி போட்டு அது என்ன நமக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியாம ஒவ்வொருத்தையும் இல்லைங்க இது ஏஐங்க, இல்லைங்க இது ஏஐ தாங்க, இல்லைங்க ஜஸ்ட் இது ஒரு ஜெமினி ஏஐங்க, இது ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த வேலை. அதுக்கு போட்டோ. அதுக்கப்புறம் சுகன் சொன்னாரு ப்ரோ இதை வைங்க அப்படின்னாரு. சரி அப்ப இனிமே ரைட்டு கரெக்ட், நம்ம 3 நாள் வச்சுட்டோம்னா அவங்க தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எடிட்னு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம எப்பவுமே கண்டினியூஸ் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். இன்னைக்கு வச்சுட்டேன், 3 நாள் ஸ்டேட்டஸ் வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஏன்னு தெரியுதுன்னு விட்டேன். சூப்பர்.
இல்ல சுகுமாரன, அது ரொம்ப டேஞ்சரா தெரியுற மாதிரி தோணுது. ஒரு சைடுல ஜாலியா ஹாப்பியா தான் இருக்கு, ரொம்ப தத்ரூபமா இருக்கு. பாத்தீங்களா, இது எது கண்டுபிடிக்க முடியல சில போட்டோலாம். நானு ஒரு சில விஷயம் சொல்றேன். இப்படித்தான் வந்துட்டு ஏதோ ஒரு போஸ்ட் வந்து பேஸ்புக்ல வந்துட்டு அது நான் எப்பவுமே போர் அடிச்சா இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே பேஸ்புக் பக்கம் போறது வழக்கம். அங்க போனானா நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பெரிய ஆளுங்களாம், ரொம்ப வயசானவங்களாம் கூட இருப்பாங்க, ஒரு ஏஜ் பீப்புளும் இருப்பாங்க, அந்த காலத்து ஆளுங்களும் இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். சமீபமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏதோ ஒரு சாமி, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சாமி வந்து அப்படியே கண்ணு திறந்து அப்படியே திரும்பி பாக்குற மாதிரி, சில திரும்பி பாக்குற மாதிரி ஏஐ பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படியே பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எல்லாம் கமெண்ட்ல போய் பார்த்தேன். சரி, எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கறது பிடிக்கும். இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அது எல்லா இடத்துலயுமே கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்க்க பிடிக்கும். சரி, போய் பார்த்தா ஒரு சில பேர் இது இது ஃபேக்கு, ஒரு சில பேர் வந்து அது உண்மையை நம்பியிருந்தாங்க. அதுல முதல் 3வது கமெண்ட் பார்த்தா எங்க மாமனாரு ஆளு பக்தி பரவசமா சாமி கும்பிட்டு ஸ்லோகன் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு அது கீழே. எனக்கு அது பார்த்தோன்னே நீ எங்கயா இங்க அப்படின்ட்டு எனக்கு ஷாக் ஆயிட்டு என் ஒய்ஃப் கிட்ட காட்டினேன். இங்க பாரு, உங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஏஐ போஸ்டுக்கெல்லாம் உண்மை நம்பி கமெண்ட் போட்டுனுக்குறாரு அப்படின்னு. அவருக்கு இதுதான் வேற வேலை இல்லை, அவர் எல்லாத்தையும் நம்பிடுறாரு. அடுத்த நாள் நேர்ல கேட்போம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்ல வந்தாரு, கேட்டேன் இந்த மாதிரி அங்கிள் இது போட்டிருந்தீங்களே நான் பார்த்தேன். ஆமாப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையாலே கடவுளுக்குதுன்னு வந்து இப்ப இந்த காலத்துல தெரியுது பாத்தீங்களா, இப்பயாச்சும் நம்புங்க, கடவுளுக்குதுன்னு நம்புங்க, கோயிலுக்கு வாங்க, அப்பப்போ வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு. என்ன பேசவே உள்ள அவர் பாட்டு நான் ஸ்டாப்பா பேசினே இருக்கிறாரு. ஐயோ, நான் சொல்றேன் அங்கிள், இல்ல அங்கிள் அது ஏஐலாம் என்னவோ அதெல்லாம் விடுப்பா, ஃபாரின் கண்ட்ரில அது நடந்திருக்கு, அந்த விஷயம் பரவலா பேசப்பட்டு இருக்கு அப்படின்றாரு. அவரு மைண்ட்ல பிக்ஸே ஆயிட்டாரு. கடவுள் விஷயத்துல மட்டும் அந்த மாதிரி பொய் சொல்லாதப்பான்றாரு. நான் சொன்னா இல்ல சுகுமாரன், நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களான்னு தெரியல, இன்ஸ்டால எல்லாமே இது ஒரு இது பயங்கர ஃபன்னியா இருக்கு. என்னன்னா, அந்த நாய் வந்துட்டு கராத்தே போடுற மாதிரி எல்லாம் இப்போ ஒண்ணு பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு மோடியை ஒருத்தன் அடிக்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்கப்பா. ஆமா, ஐயோ எல்லாமே. நான் அதான் பார்த்தேன். வந்து அவர் கார்ல இருந்து இறங்குறாரு, கையை ஊத்துட்டு டக்குன்னு கராத்தே பண்றான். அவரும் கராத்தே பண்றாரு. பிரகாஷ் ப்ரோ, கூடிய சீக்கிரத்துல எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே நம்ப முடியாது போல ப்ரோ. இல்ல அது நான் நேத்து சுகனே என்டிபி ஒரிஜினல் நினைச்சிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாருங்க. நீங்க வேற சுகனு சர்வேஷ் சுகன் விட்டுரு, நானே அது ஒரிஜினல் தான் நினைச்சேன். சத்தியமா அதுதான் நினைச்சேன். யாரோ கூப்பிட்டாங்க. இல்லங்க, ஒரிஜினல் தானுங்க, ஒரிஜினல் தானே. என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரிஜினல். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்குது. காஸ்டியூம்ஸ் மட்டும் தான் நம்ம காஸ்டியூம்ஸ் பேக்ரவுண்ட் இதோ மாற்றி முன்னாடிலாம் வந்து பேக்கை வந்து இது பண்ற மாதிரி தான். இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட ஃபேஸ் ஸ்வாப், அவ்வளவுதான். அந்த அங்கு உடல் தெரிகிறது அல்லவா, இந்த தலை அங்கு போய் பொருந்த போகிறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல விஷால் ப்ரோ, நான் நீங்க எப்ப அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கறேன். இந்த மாதிரி நான் பண்ணி நான் மட்டும் பாத்துக்கிட்டேன், ஓகே அப்படியே இருக்கட்டும் சந்தோஷமா அப்படின்ட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில புது ப்ராம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணேன், சூப்பரா இருந்துச்சு. போஸ்ட் போடல, ஏன்னா வந்து இன்னொரு நண்பருக்கு போட்டோ போஸ்ட் கொடுத்தாத, அவருக்கு கூட செம மாசம் அவர் வாட்ஸ்அப் டிபி வச்சுட்டாரு, இது ஸ்டேட்டஸ் வச்சுட்டாரு. சூப்பரா இருக்கு அவருக்கு. எனக்கு அது மாதிரி ட்ரை பண்ண செம்மையா இருக்கு. நம்ம மஞ்சள் கலர் மினுக்கிற மாதிரி பயங்கரமா டிபி வைக்கிற மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு மூணு போடும். ஒரே நாள்ல போட்டு இறக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். நாளைக்கு ஏகே கூட எனக்கு பல வருஷமா ஏகே கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா அது ஏஐ மூலமா நிறைவேறிடுச்சு. ஆனா போஸ்ட் போட்டா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும், அதனாலதான் போடாம. ஒரு விஷயம் தெரியுமா, இல்ல இனிமேல் நீங்க எந்த செலிபிரிட்டி இல்ல, நீங்க நானு யாரா இருந்தாலும் சரி, இனிமேல் யாரு எந்த செலிபிரிட்டி கொடுக்க போட்டாலும் ஒரு வருஷம் கழிச்சு போட்டா அது நேச்சுரலா தெரியாது. அப்ப நம்ம என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, போட்டோ எடுக்கும்போது கூடுதலா சேர்த்து வீடியோ எடுத்தாகணும். நம்ம சிவகார்த்திக் ஒரு போட்டோ எடுத்து நீ அந்த அளவுக்கு அது கண்டுபிடிக்க முடியும், ஏஐல வீடியோ கண்டுபிடிக்க முடியும். நீங்க அது ஸ்லோ மோஷனா நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் தெரியும், நுணுக்கம் இருக்கு. ஆனா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரல, ஓகேங்களா. அது டீப் பேக் அப்படிங்கிற மாதிரி போட்ட கேட்டகரி போனாலும் அதுலயே நம்ம 90% கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஆக மொத்தம் என்னன்னா, நீங்க யாரு கூட போட்டோ எடுத்தாலும் கையில ஒரு வீடியோ எடுத்து அந்த காலம் வரதுக்குள்ள அவன் அதையும் அப்கிரேட் பண்ணி அதுவும் ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்துருவான். நம்ம ட்விட்டர் நண்பர்கள் யாராவது பிரகாஷ் இந்த வேல்பாரியோட பேசிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் போட்டோ இருந்தா போட்டு விடுங்கப்பா.
நல்லா இருக்கும். அது சுகன் இருக்கார்ல, சுகன் சுகன் அஜித் போட்டாரு. அனுப்பிட்டாரா? சுகன் வேல்பாரி கூட ரெடி பண்ணிருக்கோம். இல்ல சுகன் வந்து ஒரு ரெடி பண்ணிட்டாரு. பரணி அஜித் பல்டான் ரெடி பண்ணாரு. வேல்பாரி புக்கு நான் படிக்கிற மாதிரி அனுப்பிச்சுட்டாரு. வேல்பாரி புக்கு படிச்சிருக்கோம். இந்த புக்கு படிக்கிற காலைல ஒரு இமேஜ் போட்டிருந்தோம்ல, அதுல தி கிங் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாரு. அப்புறம் வேல்பாரி அப்படின்னு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி போட்டிருந்தாரு. சுகன் ஆனா வேல்பாரி கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி ஒரு போட்டிருந்தாரு. அவர் பழசு, அவர் போட்டோஷாப் பண்ணி போட்டு விட்டுருந்தாரு. ஏஐல இல்ல, உங்க பர்த்டே போட்டோஷாப் பண்ணி போட்டிருந்தாரு. அதுதானே? அதேதான் அதேதான். நான் போட்டது அது இல்ல, அது சுகுமார் ப்ரோ எடிட் பண்ணது. அதுக்கு மாதிரி சுகன் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாருல, நான் ஒரு வேல்பாரி உட்கார்ந்த மாதிரி அந்த மாதிரி பண்றேன். ஆமா ஆமா ப்ரோ. ரைட் ஓகே. வேல்பாரி வந்தனால கேக்குறேன். பரணி ப்ரோ வேல்பாரி அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. அவர் போயிட்டாரு, இருக்காரா தெரியல. இருந்தாலும் இப்ப போன மாதிரியே காமிச்சுக்குவாரு. இல்ல இருக்கேண்ணா. அப்ப விட்டுட்டாரு. சொல்லுங்க பாருங்க, வேல்பாரி அப்டேட் என்னாச்சு? எடுக்கும் ப்ரோ, டைம் ஒரு மாதிரி இல்ல. வெற்றிமாறன் வடச்சென்னை டோக் சொல்வார்ல, இப்ப எழுதிட்டு இருக்கேன். வெற்றிமாறன் இப்ப ரீசென்ட் பேட்டிகளை 3 தடவை சொல்றாரு. இன்னும் 10 நாள் இன்னும் 10 நாள் அப்டேட் வரும். இன்னும் 10 நாள் அப்டேட் வரும். அப்படியா? 10 நாள் ஆனா ஆனா எந்த படத்துன்னு சொல்ல மாட்டாரு. சூர்யா படத்துக்கான்னு கேட்டா அதுவும் 10 நாள் அப்டேட் வரும்ன்றாரு. அதுக்காக சொல்றேன். 10 दिवस में 10 दिवस में 10 கிலோமீட்டர்னு. ஆமாண்ணே. இல்லண்ணே, எல்லாம் வந்து இப்ப மிஷ்கின் வந்து பேசுறாரு. அவர் ஏதோ சொல்றாரு. பேட் கேர்ளோட பிரஸ் மீட் நடந்து அது வந்து படமே ரிலீஸ் ஆகி அது அடுத்த வாரமே ஆயிடுச்சு. பேட் கேர்ளோட பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா 10 நாள்னாரு. இப்ப வேல்ஸோட இது இந்த வீக்கெண்ட்ல நடந்தது அந்த ஒரு ஃபங்க்ஷனு. அதுல கேட்டா அதுலயும் 10 நாள் தான் சொல்றாரு. எனக்கு ஒன்னும் புரியல. தலைலாம் சுத்துது. அந்த மாமன் படத்துல வர மாமன் இல்ல வரும்ல, வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணுமே புரியல. தலைலாம் சுத்துதுன்னு. பரவாயில்ல பரணி ப்ரோ, வரும்போது மதகத ராஜா மாதிரி கிட்ட ஆகணும்னு வாழ்த்துக்கள். ஆமா ஆமா பரணி ப்ரோ நல்லா இருக்கும். வரப்ப சீக்கிரம் அனுப்பி விடுங்க, வீடியோவை போடுவோம். ஆமா ப்ரோ, ஃபுல்லா கேட்கணும் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. 10:01 சொல்லுங்க. 10 மணி வரைக்கும் ஸ்பேஸ் போயிருக்கியா? இதுக்குதான் விஷால் ப்ரோ வரணுங்கிறது. இருந்தாலும் நான் ரிதம் படத்தை பத்தி ஒண்ணு சொல்ல வந்தேன். அதை நீங்க வந்துட்டு டக்குன்னு டாபிக் போயிடுச்சு. ஆமாங்க, சொல்லி முடிங்க. டைம் ஆச்சு, இதோட முடிச்சிடலாம். நீங்க அந்த டாபிக்கோட முடிச்சிடலாம். நீங்க சொல்லி முடிங்க. இல்லண்ணே, அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அது ரொம்ப அண்டர் ரேட்டட்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த படம் மியூசிக்கலாவும் சரி. இன்னொன்னு அந்த ட்ரெயின்ல இருக்கிற சீக்வன்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நான் தமிழ் சினிமால பார்த்ததுல அந்த ரொம்ப ரியலான ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் அது இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய சொல்லியிருந்தாரு. அதுல சொன்னாரு, ட்ரெயின் வந்துட்டு ஒரிஜினலாவே எங்க எல்லாமே பேசஞ்சர்ஸ் தான், நாங்க எல்லாமே கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்ல தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து இந்த படம் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு, வசந்தோட எல்லா படமுமே மணிரத்னத்தோட ஒரு ரிப் ஆஃப் மாதிரி தான் இருக்கும். இப்ப அக்னி நட்சத்திரம் மாதிரி நேருக்கு நேர் இருக்கும். இப்ப ரிதம் வந்துட்டு மௌனராகமோட ஒரு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் என்னமோ ரியலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப ரியலா எல்லா கேரக்டர்ஸும். இன்னொன்னு, ஒரு ஆக்ஷன் இல்லாத அர்ஜுன் படம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பண்ணாரா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரான்னு தெரியல. ஆக்ஷனே இல்லாத ஒரு அர்ஜுன் படம். அர்ஜுன் அவ்வளோ அழகா இருப்பாரு, செம்ம அழகா இருப்பாரு, ரொம்ப சட்டிலா. அது படமே எனக்கு அவர் அர்ஜுனாலதான் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி ரீவாச் பண்ண படம். நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அது யூடியூப்ல இருக்கு, அதை பத்தி பேசனா. அதுல வந்துட்டு அந்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரிதம் படத்துல. அந்த ரிதம் படத்தோட பாட்டை வைக்கணுன்றதுக்காகவே ஒரு படம் எடுத்தேன். அது அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல படம். வசந்த் திருப்பியும் படம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை. அவர் ஃபார்ம் அவுட் அப்படின்லாம் எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா, எனக்கு பர்சனலா நெட்ஃபிளிக்ஸ்ல பாயசம்னு ஒண்ணு பண்ணாரு நவரசா இதுல. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, டெல்லி கணேஷை வச்சு. ஸோ அவர் படம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு இது. இந்த இன்னொரு படமும் பண்ணாரு, அதுவும் நிறைய ஃபெஸ்டிவலுக்குலாம் போச்சு. சிவரஞ்சனியும் டைட்டில் மறந்துட்டேன். இவங்க அந்த லக்ஷ்மி பிரியா நடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல டைரக்டர், ரொம்ப நல்ல டைரக்டர். சாங்ஸ் வாங்குற விதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலேயே அவரை ரொம்ப பிடிக்கும். ரிதம் பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்ல ஒரு ரொமான்டிக் ட்ராமா. நன்றி. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னென்ன சொல்லுங்கண்ணே? பஸ்ஸும் மோதி அப்படி இடிச்சு செதற எகையும் எப்போதும் ட்ரெயினும் மோதி அப்படி இடிச்சு செதற விதமும் ஒரே நாள்ல. இது பேர் என்ன பண்றது? இதுக்கு பேர் என்ன?
செலிப்ரேஷனா கோயின்சிடன்ஸா? இல்ல வந்து துக்க அது என்னது இன்னொன்னு சொல்ல அனுசரிப்பா, கொண்டாட்டமா அனுசரிப்பா, இப்ப என்ன சொல்லணும்? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்லங்க, துக்கம் நடந்தா அனுசரிப்பு, கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் சொல்றது. ஆழ்ந்த இது அனுதாபங்கள். வந்து ரெண்டுமே வந்து எங்கேயும் இப்போதில் பஸ்ஸும் அப்படியே நேரம் டொமால் டுமில், இது ட்ரெயின் டமால் டுமில். ஏ ரைட்டு, இதோட முடிச்சுக்குவோம். ஆமா, நாளைக்கு 2 படம் சேர்ந்து நீங்க அனுசரிச்சு அந்த கொண்டாடுவோம். 30% பாய் இன்னொரு பாய். ஒரே நாள் ஒரு சொல்லுங்க. விஷயம், ஒரே ஒரு விஷயம் பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. நான் கெஸ் பண்ற 2 பேர் யாருன்னா ரெஜினா கேசன், பூஜா ஹெக்டே. கரெக்ட்டுங்க. வாய்ப்பே ரெஜினா தான் வாய்ப்பே கரெக்ட். இல்ல, வாய்ப்பே இல்ல. அது ரெஜினா சொன்னது சுத்த வாய்ப்பே இல்ல. என்ன இங்க பாங்க டேஸ்ட்டுக்கு அப்படி 4 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த சொல்லி நிப்பாட்டினீங்க, அதுவே மன வருத்தம். இல்ல எனக்கு கொண்டு போய் புரியல நிப்பாட்டினீங்க. எந்த ஆங்கிள் ரெஜினா கேசன்ராஸ் யோசிச்சீங்கன்னு எனக்கு தான் எதுவும் புரியலையே. இல்ல 2 நாள் முன்னாடி அதத்தான் எனக்கும் புரியல. சுகன் எவ்வளவு அட பாவைகளா. பிரகாஷ் 20 சரி, இயர்ஸ் ரைட்டு. ஆஃப் பரணி ரெஜினா சொல்ல வந்ததை சொல்லிட்டு இல்ல முடிங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ மீட் பண்ணிருக்கீங்கல்ல, அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி சொல்லியிருக்கன்றது எனக்கே அதுதான், இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து இந்த ஹோம்லியா சௌந்தர்யா மாதிரி இல்லைன்னா ருக்மிணி மாதிரி அந்த மாதிரி heroines தான். ருக்மிணி ஆனா தம்பி அவ்வளவு மேல இல்லப்பா. தம்பி அவ்வளவு மேல இல்லப்பா. நான் நாளைக்கே சொல்றேன். பாய். டாபிக் பெரிய டாபிக், பெருசா ஃபுல் ஃபிளெஜ்டா பேசுவோம். ஓகே, தேங்க்ஸ். ஒரு ஜாலியான டாபிக் தானே ஹீரோயின்ஸ் பத்தி பேசினால. பாய். பாய் பாய்.